Father, we give you glory, we give you honor, Lord Jesus. பிதாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். We thank you for this wonderful day. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we pray, we ask of you, Lord, just for your divine empowerment upon this place. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய தெய்வீக பகிர்ந்தளிப்புகள் வல்லமைகள் செயல்பட போவதற்காக நன்றி அப்பா. Holy Spirit, you take full control, Lord. பரிசுத்த ஆவியானவர் நீரே ஆளுகை செய்கிறார். Let the power of God, the manifestation of the Holy Spirit take place. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பாடுகள் இந்த இடத்தை ஆளுகை We செய்கிறார். thank you, Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Wonderful greeting to each and every one of you. மறுபடியும் எல்லாருக்கும் அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I truly believe நான் விசுவாசிக்கிறேன். that God wants us to take us into a next level. கர்த்தர் நம்மை அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு நேரா வழிநடத்த போகிறார். Next level to mature into His glory. அவருடைய ராஜ்யத்துல அவருடைய மகிமையில இன்னும் முதிர்ச்சி அடைகிற அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மை God is நடத்துகிறார். calling us to grow deeper into Him, அவரோடு கூட இன்னும் ஆழமாக to நெருங்குவதற்கு, grow intimate with Him. அவரோடு கூட இன்னும் நெருங்கி பழகுவதற்கு God is inviting us to step into a new realm of revelation. கர்த்தர் ஒரு புதிய புதிய வெளிப்பாடுகள் நிரம்பி இருக்கிற அந்த பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் நம்மை To come into a வழிநடத்துகிறார். higher strength and greater spiritual growth. இன்னும் மேலான ஒரு பலத்தில இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில கர்த்தர் நம்மை When we come into வழிநடத்துகிறார். this maturity, இந்த வளர்ச்சிக்கு நாம் வரும்போது there must be intentional effort taken. இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒரு எஃபோர்ட் நம்ம எடுக்கணும். We must have a deep communion with the Lord. இந்த ஆண்டவரோடு கூட ஒரு ஆழமான ஒரு உறவை நம்ம There must be ஏற்படுத்த a வேண்டும். commitment towards walking towards God. தேவனோடு நடக்கிற காரியங்கள்ல நம்ம ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். The call to mature in the glory of God is a higher calling. அதாவது தேவ மகிமைக்குள்ள உட்பிரவேசித்து பெற்றுக்கொள்கிறது என்பது அது ஆவிக்குரிய முதிர்ச்சியில ஒரு மிக முக்கியமானது. And if you are willing, நீங்க அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்க the ஆசைப்பட்டீங்கன்னா Holy Spirit will help you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி And செய்வார். you need to have faith in your heart to believe. இன்னைக்கு நான் தேவ மகிமையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நான் வர போறேன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு The இருக்கு. Bible says in 1 Jude யூதா 1ஆம் அதிகாரம் verse 20, 20ஆம் வசனம் சொல்கிறது, the Bible says we have to build ourselves with a most holy faith, நீங்கள் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு என்று praying always in the Holy Spirit, எப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். keeping yourself in the love of the Lord, கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். always seeking mercy from the Lord for eternal life, ஜீவனுக்கு ஏதுவான தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்று காத்திருங்கள். always having the compassion towards the needy, எல்லா இடத்திலும் நீங்க தேவை உள்ளவருக்கு எப்போதும் நீங்கள் மனதுருக்கமுடையவராயிருங்கள். being an example and a distinct person in front of others, மற்றவருக்கு முன்பதாக உங்களை ஒரு சாட்சி உள்ளவராக ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக வைத்துக் to கொள்ளுங்கள். serve God with fear and fervency in the Spirit, தேவனை உண்மையோடு நடுக்கத்தோடு அவரை பயத்தோடு நீங்கள் சேவிக்க வேண்டும். and is willing to go and save people out of the fire of hell. இன்றைக்கு யாராலும் அக்கினியிலே எரிகிறது மாதிரி சூழ்நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் அவர்களை விடுவிக்கிறவர்களாக God நீங்கள் wants இருக்க us to keep ourselves away from defiling the flesh. இன்னைக்கு ஆத்துமாவை நாம் கெடுக்கிற காரியங்களிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். And if you will have this desire to pursue holiness, நம்ம இந்த நம்முடைய மாம்ச கரையிலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை பின்தொடர வேண்டும். God will help you to grow deeper and stronger in Him. கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் ஆழமாக தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்வார். He wants us to become aware. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக He இருக்கணும். wants us to become awakened. நாம விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். And He wants to become quicker in the Spirit. நம்ம ஆவியில சடிதியாக செயல்படுகிறவர்களாக இருக்க He வேண்டும். wants us to become sensitive in the பரிசுத்த Spirit. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை துரிதமாக அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Become more discerning. இன்னும் அதிகமாக நல்லது கெட்டது என்பதை பகுத்தறிகிறவர்களாக Because there இருக்க are so வேண்டும். many things happening around the world today. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. God doesn't want us to be distracted. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம மனதை அங்கங்க அலைவிட்டு கூடாது. God wants you to know you have power to change. இன்னைக்கு நமக்கு மாற்றத்துக்கான வல்லமை கர்த்தர் If you're seeing கொடுத்திருக்கிறார். situations around you are going through chaotic or chaos, ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு மாதிரி அது எல்லாவற்றையும் கெடுதியான காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். God wants you to know that God has positioned you to bring change in that அப்படிப்பட்ட position. குழப்பமான இடத்துல கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். Why? ஏன்? Because we are people of Zion. ஏன்னா நாம் சீயோனின் மக்கள். We are the people of the kingdom of நம்ம God. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். We carry the glory of God. நம்ம தேவ மகிமையை சுமந்து And where the கொண்டிருக்கிறோம். glory of God is, எங்கெல்லாம் தேவ மகிமை இருக்கிறதோ darkness shall never prevail. அந்த இடத்துல இருள் ஆதிக்கம் செய்ய முடியாது. God wants you to
to know your authority and power in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய வல்லமையும் அதிகாரம் என்னது என்பதை அறிந்து The கொள்ளுங்கள். Bible says in Romans 8:9-10, ரோமர் 8:19 சொல்லப்படுகிறது. something I always say. அந்த வார்த்தையை நான் எப்போதும் சொல்வேன். Oh, the creation is awaiting with earnest expectation for the தேவனுடைய revelation and புத்திரர் manifestation of God. வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. Oh, everything around the world is awaiting for us to arise. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்களும் நானும் வெளிப்படுவதற்கு எல்லாமே காத்துக் கொண்டிருக்கிறது. God, we are waiting for us to reveal ourselves and manifest the power of God. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று சகல சிருஷ்டியும் உனக்காக The காத்திருக்கிறது. season of hiding yourself in the cave is over. இன்றைக்கு உன்னை நீ குகைக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் முடிந்தது. The season of your delay is over. நீ தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்கள் முடிந்தது. God is telling you to come forth and shine. இன்றைக்கு சொல்கிறார், நீ வெளியே வந்து எனக்காக Come பிரகாசிக்க and reflect my glory, says என்னுடைய God. மகிமையை வெளிப்படுத்து. Let the world know who you are. இந்த உலகம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Come and shine and reflect my glory, says God. வந்து என்னுடைய மகிமையை வெளிப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். You know, Bible says வேதம் சொல்கிறது, delayed obedience is disobedience. தாமதமாக கீழ்ப்படிகிறது கூட கீழ்ப்படியாதமைக்கு தான் காரணம். At the same time, அதே போல ignorance and neglecting the word that you have received is also disobedience. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிராகரித்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலனா அது கூட கீழ்ப்படியாமை And தான். so we must receive the word of God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't sleep with the word of தேவனுடைய God. வார்த்தையை வச்சிட்டு அப்படியே Oh, தூங்கிடாதீங்க. you know, many people today they like to sleep with the Bible. நிறைய பேர் பைபிளை தலைவாணி மாதிரி வச்சு Oh, படுத்துக்கிறாங்க. they think sleeping with the Bible you can get good sleep. தலையில தலைமாட்ட பைபிள் வச்சா நல்லா தூக்கம் வரும். Oh, sleeping with the Bible, the devil won't come and disturb you. பைபிளை தலைமாட்டல வச்சா பிசாசு வர Oh, மாட்டான். sleeping with the Bible means you won't have bad dreams. பக்கத்துல பைபிள் தலையில மாட்டல வச்சு படுத்தா கெட்ட கனவு வராதுன்னு. Some people, சில பேரு the children are naughty. பிள்ளைங்க ரொம்ப சட்டை பண்ணுவாங்க. They don't want to beat them. அவங்க அடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. They will take the Bible and beat them with the Bible. பைபிளை எடுத்து அடிப்பாங்க. It is not me, it's the Bible. நான் அடிக்கிறப்பா பைபிள் தான் அடிக்கிறாங்க. You know, they do all these things. எல்லாம் நம்ம செய்வோம். But God wants you to know ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்க the Bible is a living word of God. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. It is not sleeping with the அது Bible. ஏதோ படுத்து தூங்குற தலைவலி இல்ல. It's only when you apply the word it can change வார்த்தையை you. நீங்க அபியாசப்படுத்தும் போது அது உங்களை மாற்றும். Only when you apply the word it can protect அந்த you. வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது அது உங்களை பாதுகாக்கும். Only when you apply the word the favor of God comes upon நீங்க அதை you. பயன்படுத்தும் போது தான் தேவ தயவு உங்களை தேடி வரும். God wants us to arise in Him. இன்றைக்கு அவருக்குள்ளாக நீங்கள் எழும்ப He வேண்டும். wants us to arise into His revival fire. இன்றைக்கு அந்த எழுப்புதலுடைய அக்கினிக்காக நீ எழும்ப Oh, வேண்டும். He wants us to arise into His glory fire. அவருடைய மகிமையினுடைய அக்கினிக்குள்ள நீ வர வேண்டும். To all those who are in Pattabira, பட்டாபிராமில் இருக்கிற நீங்கள் I know some of the pastors are here from different regions, இந்த different பகுதியில் districts. இருக்கிற சிலர் கொஞ்சம் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட வந்திருக்கலாம். But I truly believe ஆனா நான் that விசுவாசிக்கிறேன் God wants to do something in this city and the neighboring cities. இந்த பட்டணத்தில் மாத்திரமல்ல இந்த சுற்றிலும் இருக்கிற பகுதிகளில் கர்த்தர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். God wants us to know. ஆண்டவர் இதை அறிந்து Oh, He wants Pattabira to come on fire for God. பட்டாபிராம் கர்த்தருக்காக வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க Oh, வேண்டும். God wants us to arise. கர்த்தர் நம்மை எழுப்ப Oh, விரும்புகிறார். He's saying you are not an ordinary நீங்க people. சாதாரணமான மக்கள் இல்ல. I have a great purpose for you, says God. உங்களுக்கான ஒரு திட்டத்தை I வைத்திருக்கிறார். have a great purpose for you, says உங்களுக்கான God. ஒரு திட்டத்தை Oh, வைத்திருக்கிறார். people may not see you. ஜனங்கள் உங்களை பார்த்திருக்க Oh, God மாட்டாங்க. is saying maybe the progress is very slow. ஒருவேளை இங்க இருக்கிற வளர்ச்சி ஸ்லோவா But இருக்கலாம். I'm going to speed it up, says God. ஆண்டவர் அதை துரிதப்படுத்த What போகிறார். is impossible எது அசாத்தியமாக will இருக்கிறதோ become அது possible. சாத்தியமாக I மாறும். will turn the eyes of the government towards this place, says God. இந்த அரசாங்கத்தினுடைய பார்வையை இந்த மேல நான் வைப்பேன் கர்த்தர் I will develop the roads and the transformation in this place. ரோடுகள் மற்ற காரியங்களாம் கர்த்தர் சீரமைக்க I போகிறார். will bring development in this place. இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர New போகிறார். housing shall come. புதிய வீடுகள் Oh, கட்டப்படும். there's going to be complex buildings, towers, says நிறைய God. காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் எழும்பும். Oh, God said, I will do it, says God. ஆண்டவர் இந்த பகுதியை கர்த்தர் பிரபலப்படுத்த And the போகிறார். people and the children here will be lifted up, says தேவனுடைய God. பிள்ளைகள் இந்த இடத்துல உயர்த்தப்படுவார்கள். God said, I will use this place to become a connector to the neighboring region. இந்த பகுதியை இந்த சுற்றிலுள்ள பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதத்துடைய இணைப்பாக வைப்பேன். Amen. ஆமென். Let's consider this. Glory to Jesus. ஆண்டவரே மகிமை உண்டாவதாக. You know, as I was praying and seeking God, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது searching, researching,
இத குறித்து நான் ஆராய்ச்சி And பண்ணினேன். I began to ask God, what is about Pattabhiram? That is very close to your heart. பட்டாபிராமுக்குள்ள நீங்க உங்களுடைய இருதயத்துல காரியத்தை சொல்லுங்க ஆண்டவரே. And so God showed me this. ஆண்டவர் இதை எனக்கு வெளிப்படுத்தினார். He said, Pattabhiram பட்டாபிராம் or Patta or Pattam. பட்டம் Pattam talks about royal title. Pattam Or your grade when you receive your. அது வந்து ராஜரீக பட்டம். It also talks about your crown. அது வந்து ஒரு கிரீடத்தை குறிக்கும். It also talks about enthronement. அது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பட்டமளிப்பு அந்த மாதிரி குறிக்கப்படும். And Viram talks also about Viram. Talks about valor. Talks about your spiritual strength. அது வந்து நம்முடைய பலத்தை குறித்து It சொல்லப்படுகிறது. talks about divinity. அது வந்து தெய்வீகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. In Sanskrit, அது வந்து சன்ஸ்கிரிட் மொழியில you begin to see இதை நீங்க பார்க்கும்போது Sanskrit, the Patta talks about royal seal. அது பட்டான்னு சொல்லலாம். பட்டானா அந்த ராயல் சீல். Tablet. Royal seal. அது முத்திரை ராஜரீக முத்திரைன்னு சொல்லுவாங்க. And Abiram talks about delightful and beautiful. அபிராம் சொல்வது அழகு என்று பொருள். And so it means a beautiful and delightful royal seal of God. அதாவது எதை குறிக்கிறா? அழகு நிறைந்த தேவனால முத்திரையிடப்பட்ட ஒரு ராஜரீகம் என்று And பொருள்படுகிறது. so Pattabhiram actually means a crown place of divine valor. அவன் இந்த இடத்துக்கு வந்து தேவனால மணிமகுடம் சூட்டப்பட்ட ஒரு தெய்வீக பலத்துடைய இடம் என்று சொல்லப்படுகிறது. God wants us to know இதை நீங்க அறியணும் கர்த்தர் that He விரும்புகிறார். wants you to know your identity. உங்களுடைய அடையாளம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து You கொள்ள are வேண்டும். not here by accident. நீங்க ஏதோ சாதாரணமா இங்க வரல. You know, sometimes we are so ashamed to tell people I'm from Pattabhiram. நேரத்துல பட்டாபிராம்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நம்ம Or வெட்கப்படுவோம். sometimes people ask me where are you going? I say joyfully I'm going to Pattabhiram. நான் பட்டாபிராம் போறேன் சந்தோஷமா Or சொல்றேன். they say why pastor you are not going to big city? ஏன் பாஸ்டர் பெரிய சென்னையில நிறைய பெரிய இடம்லாம் இருக்கு அங்கலாம் ஏன் போல? I said because God wants to make Pattabhiram into a big city. பட்டாபிராம் ஒரு பெரிய இடமா மாத்த போகிறார். God wants to change it, says God. கர்த்தர் இதை செய்ய போகிறார். Biblical and prophetic parallel towards இந்த Pattabhiram. பட்டாபிராமை குறித்து வேதாகமத்தும் தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு அலவரிசையை நம்ம God பார்க்கிறோம். wants you to know you are crowned for a purpose. ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக உங்களுக்கு ஒரு பட்டம் அளித்திருக்கிறார். Oh, you are chosen for a purpose. ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக உங்களை You அழைத்திருக்கிறார். are a vessel for a purpose, says அவர் God. சொல்றாரு நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். The Bible says in Psalms 24 verse 7, you are a gateway city for revival. இந்த எழுப்புதலுக்கான நுழைவாயிலான பட்டணம் என்று கர்த்தர் The சொல்கிறார். Bible says, lift up your head, O you gates, that the glory of the King may come in. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே திறவுங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். God is saying when the people of Pattabhiram will come together and lift up their hands and call upon God. பட்டாபிராமில் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை அழைக்கும் போது The King of glory will come, says God. மகிமையின் ராஜா இந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிப்பார். Oh, you know in Judges chapter 6. Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் You know when Gideon was hiding and fearfully drinking water. கிதியோன் அவன் பயத்தோடு அவன் ஒரு இடத்துல தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறான். Because I said to you, this is a divine valor, a place of divine valor. நான் இந்த இடத்தை வந்து எதை குறித்து சொல்றேன்னா இது வந்து பராக்கிரமசாலிகள் இருக்கிற இடம். Oh, God is saying, I'm raising up Gideons in this place, says God. கிதியோனை போல பராக்கிரமசாலிகளை சிறிய கூட்டங்களை கர்த்தர் எழுப்புகிறார். You do not know your power. ஓ வல்லமை உனக்கு என்னன்னே தெரியல. The enemy is deceiving you in your weakness. ஆண்டு பிசாசு பலவீனத்தை வச்சு உன்னை பலவீனப்படுத்தி உன்னை ஏமாத்தி But God is saying, you are Gideon. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பராக்கிரமசாலி. God is saying, you are a mighty man of valor. நீ வந்து பராக்கிரமசாலின்னு கர்த்தர் சொல்றாரு. And God is saying, arise and take position. ஆண்டவர் நீ எழும்பி காரியத்தை நடப்பி. Oh, people may look at you as nothing, but I'm going to make you a great army, says God. உன்னை பார்க்கிறவங்க உன்னை ஒண்ணுமே இல்லை நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் உன்னை ஒரு சேனைக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார். Amen. ஆமென். First Kings chapter 18. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் The Bible அதிகாரம். says in Mount Carmel, கர்மேல் பர்வதத்திலே the Bible says that it was an ordained place that God will answer us by fire. ஆண்டவர் அந்த கர்மேல் பர்வதத்திலே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இடமாக இருந்ததால அவர் அக்கினியினாலே பிரதியுத்தரம் அளித்தார். Because that was a divine appointed place. ஏன்னா அந்த இடம் வந்து அக்கினி இறங்குவதற்காக அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வழிபிடமாக இருந்தது.
it was a place that was enthroned by God. அந்த இடத்திலே ஆண்டவர் அவர் இறங்கி இருந்தார். Oh, like what I said, Pata means enthroned. God said, I will enthrone in this place with my fire. கர்த்தர் என்று சொல்லும்போது அது இடம் கர்த்தரால் முத்திரையிடப்பட்டதுன்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த இடத்திலே பலிபீடத்திலே ஒரு அக்கினியை கர்த்தர் இறக்குவார். God is saying, in this place I will train up my royal priests, says God. இந்த இடத்திலே அநேக ராஜரீக ஆசாரியர்களை கர்த்தர் எழுப்புவார். And so when God calls us to be kingdom people, it's not by accident. கர்த்தர் நம்மள ராஜரீக கூட்டம்னு சொல்லும்போது ஏதோ ஒரு தற்செயலால் விபத்தினால இல்ல. God is wanting to raise up a company of leaders that will take the nation for Christ. இந்த பட்டணத்தில் கர்த்தர் அநேகரை எழுப்பி தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் God வைப்பார். will raise up intercessors and worshippers. கர்த்தர் ஆராதிக்கிறவர்களையும் பரிந்து பேசி ஜெபத்தை செய்கிறவர்களையும் God will ignite the pastors in this place to walk in holiness. இந்த பகுதியிலே கர்த்தர் பாஸ்டர் போதகர்களுடைய ஆவியை கர்த்தர் அனல்மூட்டி எழுப்பி அவர்களை பரிசுத்தத்திலே நடக்க And வைப்பார். God is wanting us to grow in it, to arise in it, says God. கர்த்தர் அவருக்குள்ளாக நம்மை எழுப்ப பண்ணுவார். Oh, God is saying, அது சொல்றாரு this city இந்த பட்டணம் will become a prophetic gateway to my unique region, says இந்த God. பகுதிக்கு ஒரு தீர்க்கதரிசன வாயிலாக இருக்கும். God is saying, I will create a pathway, says God. கர்த்தருக்கான வாசலை Oh, வைத்திருக்கிறார். I will create a pathway. நான் எனக்கு வழியை திறப்பேன். I will crown you with my purpose, says God. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை அவர் வந்து அலங்கரிப்பார். Oh, Patavira will become a place that will be birthing of revival, says God. பட்டாபிராம ஒரு எழுப்புதல்ல நீங்க பிறப்பிக்கப்படுவீங்க. Patavira will be a place who will know how to host my glory, says God. பட்டாபிராம இந்த இடத்தை கர்த்தர் தேவ மகிமையை எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு Oh, தெரியும். you will know because you are from the kingdom of God. You are people of Zion. நீங்க சீயோனுடைய மக்களாக இருக்கனால தேவ மகிமையை இந்த பகுதியில எப்படி கொண்டு வர முடியும் என்கிற கிருபையை கர்த்தர் This will be a place of divine assignment, divine enthronement, divine endorsement, says God. கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு தெய்வீக திட்டத்தை கொடுப்பார். தெய்வீக பகிர்ந்தளிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Oh, kingdom warriors and priests will rise and be groomed in this place, says தேவ God. ராஜ்யத்துல சனாதிபதிகளை வீரர்களை நீங்கள் உருவாக்குற இடமாக இது Oh, இருக்கும். kingdom influences towards the neighboring cities and regions will rise here, says God. அத கர்த்தர் இந்த பகுதியில எழுப்புகிற ஊழியக்காரரை மற்ற பகுதிக்கு கர்த்தர் ஒரு பிரபலியமாக கர்த்தர் God வைப்பார். is going to do amazing things in this இந்த place. பகுதியில கர்த்தர் வல்லமையான காரியத்தை God is செய்வார். wanting each and every one of us ஆண்டவர் நீங்க இங்க இருக்கிற to ஒவ்வொருவரையும் become sensitive towards what is God doing. கர்த்தர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்கணும். God is saying, அந்த சொல்றாரு this land இந்த பகுதி is going to be a land of intercession, says God. இது வந்து பரிந்து பேசுகிற ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் So it's going எழுப்புகிறார். to be a land of transformation, says God. ஆண்டவர் இந்த இடத்தை மறுரூபமாக்க போகிறார் என்று கர்த்தர் You know, சொல்கிறார். in Genesis chapter 22, ஆதியாகமம் 22 அதிகாரத்துல when Abraham obeyed God, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது God said to Abraham, go forth. ஆபிரகாமே நீ முன்னாடி போ. Go forth in obedience, says God. கீழ்ப்படிதல்ல நட. I will bring the change to your situation. உன்னுடைய சூழ்நிலையில நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். You know, he said, as far as you go, wherever you go, I will bless you. அந்த சொல்ல நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ எங்க நடந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். He's telling to his cousin Lot, லோத்திட்ட சொல்றான் you go wherever you are. நீ எங்க வேணா நீ போ. And Lot is looking லோத்து பார்க்கறான். and he's seeing அவன் பார்க்கறான் a place that is full of flourish and blossoming fruitfulness. செழிப்பான இடமோ விளைந்து கிடக்கிற ஒரு இடத்தை பார்க்கறான். And then he look at Abraham, ஆபிரகாம் சொல்றான் are you sure you want me to choose? நிஜமா நான் தான் தேர்ந்தெடுக்கணுமா? And he said yes. ஆமா. And so he is going அவன் போறான். and he's choosing because he thinks he's getting the best place. அவன் நினைச்சினா அவனுக்கு தான் சிறந்த இடம் கிடைக்குது நினைச்சிட்டு போறான். But God is saying to Abraham, ஆபிரகாம் சொன்னாரு Lord may get the best place. லோத்துக்கு சிறந்த இடம் கிடைக்கலாம். But God said, wherever you go, ஆனா நீ எந்த இடத்துக்கு நீ போனாலும் wherever you go, நீ எந்த இடம் காஞ்சி போன இடமா I will go with you. நான் உன் கூட வருவேன். I will go with you. நான் உன் கூட The வருவேன். kingdom of heaven will go with பரலோக you. ராஜ்யம் உன் கூட வரும். And where the kingdom of heaven is, தேவ ராஜ்யம் எங்க இருக்குதோ the floodgates of heaven will be அந்த opened. இடத்துல வானத்தினுடைய மதகுகளை கர்த்தர் திறப்பார். God is saying, கர்த்தர் சொல்றாரு this is going to be a place of gateway of blessing, says இந்த God. இடம் வானத்தை திறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடமா God wants you to know, தேவனுக்கு நீங்க அறியணும்னு விரும்புறாரு. He is going to birth spiritual authority in this place. இந்த இடத்துல ஆவிக்குரிய அதிகாரங்களை கர்த்தர் எழுப்ப Oh, போகிறார். spiritual authority, says God. ஆவிக்குரிய அதிகாரங்கள் People who know to walk in the authority. அவர்கள் அதிகாரத்துல நடப்பாங்க. Many people today, they know அவங்க who they are. They know who they are.
They know their identity, அவங்களுடைய அடையாளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். but they don't know how to walk in the authority. அவங்களுக்கு எப்படி அதிகாரத்துல நடக்கணும்னு They தெரியல. are not functioning in the fullness capacity of boldness of what I have put within them. அவங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்க அந்த பலத்தை அவங்க இன்னும் அறியாம But இருக்கிறாங்க. God is saying in this place, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, I will birth this spirit of boldness, says God. சொல்றாரு ஒரு தைரியத்தின் ஆவி A அவங்களுக்குள்ள spirit of sound mind that you are not afraid of anyone. எதை குறித்தும் பயப்படாத ஒரு தெளிந்த ஆவியை கர்த்தர் அவங்களுக்குள்ள One வைக்கிறார். thing you will fear is the fear of the நீங்க Lord. பயப்படுற ஒரு விஷயம் எதுனா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் And இருக்கும். because of the fear of the Lord, தேவனுக்கு பயப்படுகிற the பயம்தான் victory of the Lord will be your portion everywhere you go. ஜெயம் உன்னுடையதாக இருக்கும். God is saying, கர்த்தர் சொல்றாரு, this will become a revival outpost, says God. இது எழுப்புதலுடைய காலங்கள் கர்த்தர் So God சொல்றாரு. is saying, because it's connected with the railways, the transportation, the roads and everything, இது இந்த ரயில்வே சிஸ்டம் ரோட் சிஸ்டம் எல்லாத்தோட இந்த இடம் இணைக்கப்படுகிற இடமா God is saying the same way. ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. From this place many shall go out, says இந்த God. இடத்துல இருந்து அநேகர் கடந்து போவாங்க. Oh, the presence of God that is multiplied in this place will manifest, will go forth, says God. அதாவது தேவ மகிமை இங்கிருந்து கடந்து போறனால அநேகரை கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து பயன்படுத்துறார். God is saying, I will raise up kingdom multipliers in this place. இந்த இடத்துல ராஜ்யத்தை பெருக பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். Oh, not multiply, not just only in the spiritual, but also in the physical, says God. அதாவது ஆவிக்குரிய ரீதியில மாத்திரம் இல்ல சரீர ரீதியிலும் பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். And God says there will be a cultural change and transformation. அதாவது கலாச்சார ரீதியில ஒரு தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். I'm bringing change, says God. கர்த்தர் அந்த கலாச்சார ரீதியில ஒரு How many of you are ready for change, says God? மாற்றத்துக்கு ஆயத்தமா How many இருக்கீங்க? of you are ready for the power of God to manifest? தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா God இருக்கீங்க? said, receive it, says இதை God. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of God. தேவ மகிமையை Oh, பெற்றுக்கொள்ளுங்க. receive the spirit of God. தேவ வல்லமையை Say, பெற்றுக்கொள்ளுங்க. God, I need more of you, Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு இன்னும் அதிகமாக I தேவை. need your power, Lord. உம்முடைய வல்லமை தேவை. Oh, let your glory come, Lord. உம்முடைய வல்லமை தேவை. Oh, let your presence come, உம்முடைய Lord. பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. Help me walk in the full authority that you have ஆண்டவரே, given me. இந்த மகிமையினுடைய முழு அதிகாரத்தில் நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். Everything that you have destined for me, எனக்காக நீர் வடிவமைத்த அத்தனை எதிர்காலங்களும் everything that you have preordained for me, கர்த்தர் எனக்காக ஏற்கனவே வரைந்த அத்தனை திட்டங்களும் let your kingdom come in Patavila. அதுக்குரிய ராஜ்யம் வருவதாக. Let your glory come in Patavila. உம்முடைய மகிமை பட்டாவிலாவில் இறங்கட்டும். Let your will be done in Patavila. உம்முடைய சித்தம் பட்டாவிலாவில் செய்யப்படட்டும். Let your will be done in my life, Lord. என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Let your glory come in my life. உங்க மகிமை என் வாழ்க்கையில இறங்கி வரட்டும். Let your kingdom come in my life. உங்களுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. This will become your prayer. இது உங்களுடைய ஜெபமா இருந்துச்சுன்னா Everything around you will start to transform, says God. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே மறுரூபமாக்கப்படும். God is wanting us to shake this place with prayer. இந்த இடத்தை ஜெபத்தினால ஒரு அசைச்சு பாருங்க. Shake this place with the power of God. ஜெபத்தினால மாத்திரம் தேவ வல்லமையா கொண்டு வரும்போது அந்த வல்லமை அசைக்கும். You know, I still remember எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. when we were doing early days ministry in New Delhi, in Sikkim, in all the northern part of India. வட இந்தியாவுல டெல்லியில மாத்திரம் சிக்கிம் நேபாள் பகுதியில நாங்க ஊழியம் For செய்வோம். some places they have staunch believers, staunch unbelievers. They worship pagan God. They do all kinds of occult practice, rituals and ஆனா everything. ஊழியம் செய்யும்போது அங்க ரட்சிக்கப்படாதவங்க விக்கிரக ஆராதனை அந்த மாதிரி அதுல மூழ்கினவங்க தான் அதிக பேர் இருந்தாங்க. Oh, you know, when God started bringing me there to pray for them. அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் Oh, போது you know what God said to me? ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? Release my love unto them. அவங்க மேல என்னுடைய அன்பை கடத்தின்னு Don't look down on them. Don't criticize them. Just bless them. அவங்கள பார்த்து ஏளனம் பண்ணாத, புறப்புறாத, அவங்களை நீ தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதின்னு Because சொன்னார். they do not understand what they are doing. அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம புரியாம செஞ்சுட்டு And இருக்காங்க. so I took all my church leaders. We went prayer. நாங்க சபை தலைவர்களாம் கொண்டு போய் நாங்க ஜெபம் Oh, பண்ணோம். we are praying. We are releasing God's blessing. நாங்க இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூற ஆரம்பிச்சோம். You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? Oh, within 2 years. 2 வருஷத்துல Oh, within 2 years. 2 வருஷத்துல In the entire village, அந்த முழு கிராமத்திலயும் more than 65 families got saved. 65 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டாங்க. If you will just be obedient to the voice of God. அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியவர்களா இருப்பீனா
God will do the impossible. தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். Certain places where they have a very staunch ritual practice. நிறைய இடத்துல இந்த மத சடங்காச்சாரிய காரியங்களும் வலிமையாக இருந்துச்சு. So they had their pagan got so big, 7-story high. அது வந்து அவங்களுடைய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பெருசா இருந்துச்சு. As we started praying, நாங்க தொடர்ந்து ஜெபிக்க they ஆரம்பிச்சோம். said this is the stronghold for this place. இந்த இடம் தான் இந்த பகுதிக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக இருக்குது. The moment we start praying, பிசாசின் கோட்டைகளை தகர்த்து நாங்க ஜெபிக்க and ஆரம்பிச்சோம். then we went to UP for ministry and we came back. உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க ஊழியத்தை முடிச்சிட்டு வரும்போது There was lightning, there was thunder. அந்த இடத்துல இடி மின்னல்கள் இருந்துச்சு. In my spirit, என்னுடைய ஆவியில I said God was bringing cleansing and powerful transformation in this கர்த்தர் place. இடத்துல ஒரு பரிசுத்தத்தையும் ஒரு சுத்திகரிப்பையும் அந்த பகுதியில போடுறாரு. Thunder and lightning came. அந்த இடத்துல இடி மின்னல் வந்துச்சு. Yet that tower that was so big, 7-story high, got cut into 2 pieces. அந்த எழும்பி நின்ற அந்த விக்கிரகம் பெரிய அளவுல இருந்த விக்கிரகம் ரெண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. This is not to say something or put down anyone. இது யாரையும் குறை சொல்றதுக்கோ அவங்கள வந்து கீழே தள்ளுறதுக்கோ நான் But சொல்லல. when you pray in the spirit, நீங்க ஆவியில ஜெபிக்கும் போது God will intervene and act. கர்த்தர் உங்களுக்காக தலையிடுவார். When you lift up the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தும் when you போது lift up the power of God, தேவ வல்லமையை நீங்க உயர்த்தும் போது God will do the impossible. தேவன் அசாத்தியமான காரியங்களை That's செய்வார். why we need to enthrone the name of Jesus. அதுதான் நான் சொன்னேன், இயேசுவினுடைய வருகையை அவர் இருக்கிற இடத்துல நம்ம உயர்த்தும் போது There is 7 things that we have to pray against this place. இந்த இடத்துக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல போறேன். 7 things that is stopping the growth, the manifestation of God in this place. தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு தடையா இருக்கிற சில தடைகளை குறித்து நான் பேச போகிறேன். Number 1, முதல்ல division among churches. சபைகளுக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள். God is wanting us to come together. இந்த சபையெல்லாம் ஒன்று சேரணும். Oh, God is wanting the pastor to come together with one heart, one mind. ஒரு இருதயம் ஒரு சிந்தையில வரணும். Oh, only when you come together, எப்போ ஒன்றாக you வருகிறீர்களோ know, outwardly we are saying praise the Lord and we are being so nice to each நம்ம other. வெளிய பார்த்து சிரிச்சுக்கிறோம், பிரைஸ் லார்ட்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லவங்களா நடிச்சுக்கிறோம். But within ourselves, நமக்குள்ள we are still in a competition. நமக்குள்ள ஒரு போட்டி பொறாம இருக்குது. God is saying you have to break that competition. நீங்க அந்த போட்டி எல்லாம் உடைங்க. You know, it's not about your church, my church. This is not our church. This is His church. இது நீ உன் சபை என் சபைன்னு சொல்றதுக்கு இது கர்த்தருடைய சபை. Oh, and so you must have the mentality. உங்களுக்கு இப்படி ஒரு சிந்தை இருக்கணும். Only people with kingdom mentality will know it is His house, His bride, His தேவ church. ராஜ்யத்தினுடைய சிந்தையில இருக்கிறவங்க அடுத்த சபையை பார்த்தா கூட இது அவருடைய சபை, அவருடைய ராஜ்யம், இது அவருடைய மனவாட்டி என்கிற மனப்பான்மைக்குள்ள You வருவாங்க. will be concerned about everyone to be saved. எல்லாரையும் ஒண்ணா பாப்பீங்க நீங்க. Oh, you won't be thinking only about your own house, your own family, your own church. உங்க சொந்த சபையை குறித்து மாத்திரம் உங்களுக்கு அக்கறை இருக்காது. Oh, but God is saying you will have a passion towards every church. எல்லா சபையை குறித்ததான ஒரு தாகம் உங்களுக்கு. You will have a passion for everyone who is living in a community. இந்த சமுதாயத்துல வாழ்கிற ஒவ்வொருவரும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கும். And you want to see progress taking place. அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் விரும்புவீங்க. Number 2, இரண்டாவது காரியம் is syncretism. இரண்டாவது காரியம் வந்து Syncretism is talking about mix and compromise of your faith. சிங்க்ரிசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மத சடங்காச்சாரத்தோடு இணைத்துக் கொள்வது. Sometimes we think what we are practicing is culture, but it actually we are taking from other person's ritual and religion சில concepts. நேரத்துல சபைக்குள்ள நம்ம செய்கிற காரியம்லாம் நம்ம சொல்லுவோம் இது நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கலாச்சாரங்கள் பிற மதத்திலிருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும். And so God is saying we have been deceived by cultural perception. கலாச்சாரம்னு சொல்லி சபைக்குள்ள விக்கிரகத்தினுடைய செயல்களை நம்ம சபைக்குள்ள கொண்டு வந்தோம். And so God is saying we have to come out from that. கர்த்தர் சொல்றாரு இப்படிப்பட்ட கலப்புல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும். Cultural deception. இது வந்து கலாச்சார சீரழிவு. And God is saying God wants us to come into an understanding and release ourselves, break ourselves free from that. இன்னைக்கு இப்படிப்பட்ட கலாச்சாரத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Number 3, மூன்றாவது காரியம் spiritual fraudulence and denominationalism. ஆவிக்குரிய ஏமாற்றுதல் ஒன்று இருக்குது. Oh, God is saying today many people இன்னைக்கு நிறைய பேரு we are not walking in honesty, accountability and integrity with the call of God. கர்த்தர் அழைத்த அழைப்புகளை உத்தமத்திலையும் உக்ரானத்துவத்திலையும் உண்மைத்தனத்திலையும் நடக்கல. We are taking the gifts as advantage and
taking it to benefit ourselves rather than the கர்த்தர் kingdom of நமக்கு God. கொடுத்த கிருபை வரங்களை நம்முடைய சுயலாபத்துக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். And God is telling, God is watching us. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து And He's கொண்டிருக்கிறார். watching the innocent people being mistreated, misguided, distracted. இன்னைக்கு அதாவது பாவப்பட்ட மக்கள்லாம் நீங்க ஊழியக்காரர்களே அவங்க தவறாக வழி நடத்திட்டு And இருக்காங்க. so we must be very careful. இன்னைக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய மோசடியில இருந்து நம்ம ரொம்ப So many ஜாக்கிரதையா people are coming and using God's name and saying, God said this, God said that. நீ இப்படி மோசடி பண்றாங்க, கர்த்தர் இதை சொன்னாரு, இதை செய்ய சொன்னாரு, அதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. But God is telling, ஆண்டவர் சொல்றாரு, I'm watching from heaven. பரலோகத்துல இருந்து பார்க்கிறேன். If you do not repent, நீ மனம் திரும்பலனா you will have to pay the consequences. நீ இதற்கான விலைக்கிரயத்தை நீ கொடுத்தே God is saying, I'm coming with my rod soon, says God. ஆண்டவர் சொல்றாரு, நான் வரேன் என்னுடைய ஈட்டியோடு பட்டயத்தோடு. Oh, but you have to repent, says God. நீ மனம் திரும்பாத பட்சத்துல நீ And God is மனம் saying, do not come into a spirit of religious mentality. இன்னைக்கு வந்து மத சடங்காச்சாரத்துடைய ஒரு சிந்தையோடு வராதீங்க. Oh, we are talking about I'm from this denomination, you from that denomination. நீ நான் அவனை சார்ந்தவன், நான் இவங்களை சார்ந்தவன், அந்த டினாமினேஷன் அப்படி So சொல்றீங்க. denominationalism. When you go up to heaven, நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா you cannot say I came from Peter. நான் பேதுரு கிட்ட இருந்து வந்தேன். Oh, you cannot say I came from Paul. நான் பவுலை You சார்ந்தவன். cannot say I came from Moses. நான் மோசேயை சார்ந்தவன். You cannot say I came from Judas. நான் யூதாஸ் காரியத்தை சார்ந்தவன். God sees everybody equally. ஆண்டவர் எல்லாரையும் சமமா பார்க்கிறார். Oh, He doesn't see where you come from. நீ எங்க இருந்து வந்தாலும் Many people are so prideful of their denomination. அவங்களுடைய ஸ்தாபனம் தான் பெருசுன்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. When the Holy Spirit came upon Pentecost, He never started denomination, He started the movement of God. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கும்போது அவர் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கல, அவர் ஒரு அசைவை ஆரம்பிச்சார். God wants to birth that revival once again in us. மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு அசைவை ஆண்டவர் நமக்குள்ளாக பிறப்பிக்க பண்ணுவார். Number 4, நான்காவது காரியம் pride of casteism. அதாவது சாதி பெருமை. God is saying He has broken it. ஆண்டவர் அதை உடைச்சிடுறாரு. Oh, you know the Bible says வேதம் சொல்கிறது, when Jesus died on the cross, இயேசு சிலுவையில் மரித்தபோது you know, all those days they don't allow the poor to come into the holy presence of God in the synagogues. அதாவது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, ஜெப ஆலயத்துக்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சாதாரண மக்கள், எளிய மக்கள்லாம் உள்ள நுழைய முடியாது. Oh, you know, and so they were always kept in the outer court. அவங்களை எப்போதுமே அந்த வெளி பிரகாரம் தாண்டியே வச்சிருவாங்க. But you know, when Jesus came, இயேசு கிறிஸ்து வரும்போது He said, I am the way, சொன்னார், நானே வழியும் the truth and சத்தியமும் life. ஜீவனுமா இருக்கிறேன். You know, the poor people, they receive it, but they do not understand it. அந்த எளிய மக்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள், ஆனா அவங்களுக்கு எதை குறித்து சொல்றாரு புரியல. But all the teachers of the law, அந்த வேத பாரகர்கள், அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், all the rabbis, அந்த ரவிகள், oh, they understood. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. You know why? ஏன் தெரியுமா? You know, in the tabernacle of Moses, the setting, மோசேயினுடைய அந்த கூடாரம், oh, the outer court and the inner court, அந்த outer court. அந்த வெளி பிரகாரம், உள் பிரகாரம், Outer court is called the way. அந்த வெளி பிரகாரம் தான் வழி, உள்ள The way. அதுதான் வழி. And then the inner court, you come, அந்த உள் பிரகாரத்துக்குள்ள நீங்க where you வரும்போது, see the brazen altar and everything, the offering of sacrifice and அந்த everything. இடத்துல எல்லாம் பலி கொடுக்கிற இடங்கள் அங்க எல்லாமே இருக்கிறது நீங்க பாப்பீங்க. That is called the truth. அதுதான் சத்தியம். And then you come into the most holy place, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல where you வரீங்க. have the menorah, அங்கதான் அந்த மெனோலா where you have the Ark of Covenant, அங்க வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கும். where you have the shewbread. அந்த இடத்துல சமூகத்தின் அப்பத்தின் மேஜை இருக்கும். That is called life. அதுதான் ஜீவ வார்த்தை. So when Jesus said, I am the way, the truth and life, இயேசு சொல்றாரு, நான் தான் வழி, உள்ள நுழைகிற சத்தியம், நீ சாப்பிடுற ஜீவனாக இருக்கிறேன். God said, I'm giving you access to my holy of holies. இந்த உள்ள வரத்துக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். That's why when Jesus died on the cross, அதனால இயேசு சிலுவையில மரித்தபோது the veil in the temple was torn. அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக்கி இருந்தது. He broke the discrimination. அந்த பிரிவினையை அவர் உடைத்தெறிந்தார். You know, the curtains in the tabernacle, அந்த தேவாலயத்திலிருந்து அந்த இது எப்படி இருந்துச்சு, அந்த திரைச்சீலை எப்படி இருந்துச்சு தெரியுமா?
it's at least about 4 to 6 inches thick. அது வந்து 4 to 6 இன்ச் திக்னஸ்ல சொல்றேன். So that you cannot know what is happening inside. உள்ள இருந்து என்ன நடந்துச்சு, உள்ள என்ன நடக்குது வெளியில நமக்கு தெரியக்கூடாது. கரைச்சில உள்ள இருந்து பார்த்தா தெரியல, அது தெரியக்கூடாது, அவ்வளவு திக்கா வச்சிருந்தாங்க. That's why அதனால தான் the Pharisees, the Sadducees, the rabbis all got shocked when he got torn because it was impossible to be torn. ஏன்னா அது கிழிக்க முடியாது. அத வேத பாரங்கள் அந்த சதிசேரனை பார்த்து பிரமித்து போனார்கள். Only God can do it. கர்த்தரால மாத்திரம் அதை கிழிக்க Only முடியும். God can do it. கர்த்தரால அந்த பிரிவினையை உடைக்க God முடியும். has to break the discrimination of God. நமக்குள்ளாக இருக்கிற இந்த பிரிவினைகளை எல்லாம் கர்த்தர் கிழித்திடுவாராக. You know, in the time when Jesus fed the 5,000, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அவர் ஆகாரம் கொடுத்தபோது they said there were 5,000 men. அங்கே 5000 புருஷர்கள் மாத்திரம் எழுதிருக்கு. They never count how many women are there, how many children are அங்கே there. எத்தனை எவ்வளவு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க தெரியாது. Even the boy who became a solution for the miracle was not counted. பாருங்க, அற்புதத்துக்கு வாய்க்கால் என்ற அந்த பையனும் கூட எண்ணல, அவங்க எண்ணிக்கல இல்ல. ஏன்னா புருஷர்கள் எல்லாம் எண்ணி இருந்தாங்க. God said you might not be counted for my God. யாரும் அற்பமாக எண்ணி இருக்கலாம், உன்னை கணக்கில் கூட வச்சிடலாம் இருக்கலாம். God is saying, ஆண்டவர் கணக்கில் இல்லாத you know, sometimes in your election, உங்களுடைய எலெக்ஷன்ல oh, the government has forgotten you. கவர்மெண்ட் உன்னை மறந்துருக்கலாம். But God has never forgotten you. மறக்க மாட்டார். Your prayer will change things. நீ பண்ணுகிற ஜெபம் தான் மாற்றத்தை கொடுக்க What போகுது. you are carrying within you, நீ எதை வச்சிருக்கிறியோ, you are not being counted by the people. அதனால நீ ஜனத்துல 5000 உன்னை எண்ணிக்க கூட மாட்டாங்க. But what I have carried, put in your vessel, in your bag. ஆனா என் பைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கிருபை அபிஷேகம் Oh, God said that is going to bring miracle. அதுதான் யாரும் பார்க்காத ஒண்ணு அற்புதமான மாற்றம் What போகுது. I have put within you is going to bring a miracle. உனக்குள்ளாக வைத்திருக்கிற பத்தியா அதுதான் அற்புதத்தினுடைய வாசலாக இருக்க போகுது. Nearly 20,000 people are there. ஐயா 20000 பேருக்கு மேல வந்து இருப்பாங்க அவங்க. The next meeting, 4,000 people, they are also eating. அடுத்த கூட்டத்துல 4000 பேர் அதுக்கு அதிகமாக They are only counting about men. எல்லாம் மனித அதாவது ஆட்களுடைய தலைதான் என்னாங்க. Oh, the Jewish fellows, they have this discrimination. இவங்களுக்கு இந்த யூதர்கள் இந்த பெண்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. Okay. தாழ்வாக ஒரு பிரிவினையா தான் Oh, பாப்பாங்க. sometimes we also have people around us who don't give respect for சில women. நேரத்துல நிறைய பேருக்கு நம்ம கணக்குல வைக்க கூடாதுன்னு நினைப்போம். Oh, but God is saying, wake நான் up, சொல்றாரு, ஏய் எழுந்து. wake up. உயிரடா. Because of what pride you have. எந்த பெருமை உனக்குள்ள இருந்தாலும் அந்த பெருமையை விட்டு எழுந்து. Because of what pride you are. When you go up to heaven, you are a bride. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போனா நீ மனவாட்டிதான். And God is asking you to wake up. நீ நம்ம எழும்பணும். ஹalleluya. The Bible says, வேதம் சொல்கிறது 500 people, when the moment Jesus died, இயேசு கிறிஸ்து மரித்தபோது they say, சொன்னாங்க 500 people came to witness Jesus ascending. 500 பேர் அவரை பரமேறினதுக்கு சாட்சியாக வந்தாங்க. In the day of Pentecost, எந்த क्वेश्चन இல்ல. the Bible says, வேதம் சொல்கிறது there were 120 people. 120 பேர் தான். It was no more written as 120 men. 120 ஆண்கள் எழுதப்படல. Because Jesus broke the ஏன்னா discrimination. அங்க உடைச்சாரு பாருங்க. எழுத பத்திரத்தை கவுண்ட் பண்ணுடா. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 120 பேர்னு. There may be some people in the kitchen working. சில பேர் அங்க கிச்சன்ல வேலை செஞ்சிருப்பாங்க. There may be children there doing coloring. ஒருவேளை பிள்ளைங்க அவங்க உட்கார்ந்து அவங்க கலர் அடிக்கிற மாதிரி ஏதோ வேலை செஞ்சிருக்கலாம். But they were also counted. அந்த அறையில எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் எண்ணிக்கைக்குள்ள வந்தாங்க. Because when the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது He comes upon all flesh. அவர் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். Every one of you are important in the presence of God. தேவன் சமூகத்துக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். God is saying, ஆண்டவர் சொல்றாரு, we have to break free from this caste. இந்த மாதிரியான சடங்காச்சாரம் ஜாதி அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். Oh, they said to Jesus, what good can come from Nazareth? நாசரேத்துல இருந்து என்னையா வரப்போகுதுன்னு கேட்டாங்க. Some people will say, what good can come from Pattamila? ஆபிரகாம்ல இருந்து என்னதான் வருது பார்த்துலாம்னு Oh, சொல்லுவாங்க. what good can come from Chennai? சென்னையில இருந்து அப்படி என்னதான் எழுப்புதல் What வருது good பார்க்கலாம். can come from Tamil Nadu? தமிழ்நாட்டுல இருந்து என்னதான் வந்து Oh, பார்க்கலாம். what good can come from India? இந்தியாவுல இருந்து என்ன வந்து பார்க்கலாம். But God is using, God is changing things. ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறார். Many nations you go today, நீங்க அனைத்து நாடுகளுக்கு போய் the பாருங்க. people who are in the high position
ஒரு தெளிவான ஒரு God wants us to come out of every ancestral covenant or attachment. இன்னைக்கு பழைய உடன்படிக்கை அதாவது பாரம்பரிய காரியங்களிலிருந்து நாம் உடைய வேண்டும். Oh, sometimes it's in your bloodline. சில நேரத்துல நம்முடைய ரத்த சார்ந்த உறவுகள் இருக்கும். God is telling you have to break yourself free. அந்த மாதிரியான காரியங்களை இன்னைக்கு உடைச்சிட்டு வா. Renounce it, says God. அத முறமா தள்ளிடு. Oh, sometimes in your bloodline somebody has practiced occult practices. உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்டதுல யாரோ ஒருவர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். But God is saying you have to break yourself free. இயேசுவின் நாமத்தால் அது எதுல தொடர்ந்து Break yourself free. அது இயேசுவின் நாமத்தால் அந்த மகன் சத்தமாத்தால் என்னை தொடுவதில்லை. Saul was a king, the man of God. சவுல் தேவ மனுஷன். The first king. முதல் ராஜா. He was ordained by Samuel. அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். But you know, ஆனா உங்களுக்கு தெரியுமா? at one point, ஒரு கட்டத்துல he is going to the mediums. He's going to the mediums. Medium, no, which one? அவன் வந்து ஒரு குறி சொல்லுகிறவன்ட்ட போறான். He's going to ask so he can speak to the spirit of the dead. அது செத்தவங்க கிட்ட பேசுற ஒரு இடத்துக்கு போறான். Sometimes believers we are also wanting to learn and get involved in things that we are not supposed to. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க கூட இன்னைக்கு போயிட்டு இந்த குறி கேட்கறது மந்திரம் கேட்கறது இந்த மாதிரியான காரியங்கள் தேவன் விரும்பாத இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். It's okay. பரவாயில்ல. God will understand. ஆண்டவருக்கு I just தெரியும். want to know what they can say about my future. பத்தியவன் யோசிக்கார கையை பிடிச்சி என்ன சொல்றான்னு பாருங்க. சும்மா பார்க்கலாம். Sometimes people will come and tell me, சில பேர் நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? Pastor, what do you think about my life? பாஸ்டர் என் வாழ்க்கை பத்தி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? சொல்லுங்க. Look at me, see what is my future. சொல்லுங்க உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. I tell them I'm not a fortune teller. நானா குறி சொல்றேனா? Sometimes I feel I don't know what to do. I feel like taking the Bible and reading it. எனக்கு வர ஆத்தது பைபிளாலே அடிச்சு கொள்ளணும். God is wanting you to honor the man of God, man, woman. தேவ மனிதரை உங்களை சுத்தில இருக்கிற தேவ மனுஷரை கனப்படுத்துங்க. Oh, God's word is true and amen. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Don't use it as disadvantage. அது வந்து பயனற்ற காரியத்துக்காக உபயோகிச்சிராதீங்க. Take it rightfully. Take it in your துஷ்பிரயோகம் heart. பண்ணிடாதீங்க. Number 5. ஐந்தாவது God wants us to pray for youth migration, youth discouragement and இன்னைக்கு disconnection. வாலிபர்கள் புலம்பெயர்ந்து போகிறாங்க வேலைக்காக. A lot of people- வாலிபர்கள் இன்னைக்கு வந்து சோர்ந்து போன நிலைமையில தேவ உறவை இந்த ஆண்டவரோடு கனெக்ட் இல்லாம இருக்கிறாங்க. God is saying உணர்வு இல்லாம a இருக்கிறாங்க. lot of young people, அநேக வாலிப பிள்ளைகள் once you are studying and everything, you are waiting to go out of this Pataviram. பட்டாபிராம விட்டு எப்படா வெளியே போலாம் இந்த ஊரே வேணாண்டான்ற அளவுக்கு வெளிநாட்டுல வேற Oh, படிக்கணும் I want to go to a big city. பெரிய பட்டணத்துக்கு போலாம். Oh, I want to go to I city, E city. I want to go to Maldives. I want to go to Dubai. துபாய் அந்த மாதிரி பெரிய பெரிய ஊருக்கு போலாம் படிக்கலாம் வேலை செய்யலாம்னு. But God is telling, ஆண்டவர் சொல்றாரு it's time for us to raise up the young generation in this இன்னைக்கு இந்த house. வாலிப சமுதாயத்தை தேவனுடைய வீட்டுல நம்ம எழுப்பணும். Because God said this nation needs a young generation. இந்த தேசத்துக்கு வாலிபர்கள் மிக அவசியம். God is raising up Indians, different nations to come back and to support what God is doing in the நீங்க house. பாருங்க ஆண்டவர் மீண்டும் இந்தியர்களை பல தேசத்திலிருந்து கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவங்கள உதவி செய்யறவங்களா மாறுவாங்க. God is going to stir up the people who have went out to come back. யார் யாரெல்லாம் தேசத்தை விட்டு வெளியே போய் இங்க நல்லா இருக்குன்னு நினைச்சாங்களோ அவங்கள மீண்டும் இங்க கொண்டு வருவாரு. கொண்டு வந்து அவங்கள வச்சு கர்த்தர் வந்து சபைக்கு உதவியாக வைப்பார். You know, you see the irony in the Bible. பைபிள்ல ஒரு முரணான ஒரு காரியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். Israel had 12 sons. இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. And they got jealous of Joseph. அந்த 12 பேர்ல வந்து யோசேப்பு மேல ரொம்ப பொறாமையா இருந்தாங்க. And they wanted Joseph to go out of it so that they can receive the blessings of Israel. யோசேப்பு எங்கனா வெளியில போயிடுறா, நீ எங்கனா வெளியூர் போய் படிச்சிடுறா, நாம வீட்ல இருக்கறோம் நாம அனுபவிக்கிறோம்னு சொல்லி அவனை அனுப்பற பிளான் பண்றாங்க. And so they tried to kill him. அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. And then you see they throw him in the pit. அவனை குழியில போடுறாங்க. And God saved him because there was no water in the pit. ஏன்னா அந்த குழியில தண்ணி இல்லாதனால அவன் சாவல. அந்த குழிக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாதுகாத்தார். And so he was making noise, help me brother. அந்த நண்பர் என் சகோதரனே எனக்கு உதவி செய்யுங்கன்னார். And then they say, சொன்னாங்க if we never bring him out, அவனை வெளிய கொண்டு வரலனா we are dead. நம்ம செத்தோம். And if we bring him out, ஒருவேளை அவனை வெளிய கொண்டு வந்தா he will go and tell daddy. அப்பாட்ட போய் சொல்லிடுவான். And then he had another brother, இன்னொரு சகோதரன் தான் Judah, யூதா. believer, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவன், worshipper, ஆராதிக்கிறவன், who knows God. கர்த்தரை நல்லா அறிந்த
அறிஞ்சவன். And he's telling Reuben, ரூபன்ட்ட சொன்னான், we don't need to kill him. அவனை சாவடிக்க வேண்டாம். Let's tell him we can get money. வித்துலாம் நமக்கு பணம் கிடைக்கும். Sometimes people who are in the church, சபைக்குள்ள இருக்கிறவங்களே you are not protecting your covenant, உங்களுடைய உடன்படிக்கை சகோதரனை பாதுகாக்க மாட்டீங்க. but you are only thinking about your money. நீங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும், என்னது எதனா பெறலாமான்னு தான் இருக்கிறோம். And so they are selling it to as a slave. அவனை ஒரு அடிமையாக அவனை விட்டுட்டாங்க. And because Joseph is holding on to the promises of God, யோசேப்பு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தரிசனத்தை புடிச்சிட்டு இருக்கான். he is pursuing God. அவன் ஆண்டவரை விடாமுயற்சியா பின்பற்றிட்டு No இருக்கான். matter what the enemy tried to do, he is unstoppable. என்னதான் அவனுக்கு முட்டுக்கட்ட போட்டாலும் அவனை தடுத்து நிறுத்த முடியல. And then now, ஆனா இப்போ God is bringing him out of the prison and making him an important person. கர்த்தர் அவனை சிறைச்சாலையில இருந்து கொண்டு வந்து அவனை மிக முக்கியமான ஒரு புள்ளியா He மாத்திட்டாரு. is sitting in the throne now. இப்போ அவன் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். Now, இப்போ God is bringing back the brothers ஆண்டவர் மறுபடியும் சகோதரர்களை கூட்டி வர்றாரு. to Egypt. எகிப்துக்கு கொண்டு வர்றாரு. The place that he was sold as a slave. எந்த இடத்துல அவன் அடிமையாக விற்கப்பட்டானோ, And now God is raising up to be a king. அவனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் உயர்த்திட்டாரு. These people who thought they can be Israel, they can have the blessing. அவன் நினைச்சினா இவன் இல்லாத இடத்துல நம்ம எடுத்துனா நம்ம இந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம் நினைச்சான். But now they are coming in asking for blessing. இப்ப எல்லாரும் அவங்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. But God says, ஆண்டவர் சொல்றாரு, I will bring you to a nation you do not know, and I will lift you up before them that they will know I am your Lord. நீ அறியப்படாத இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல உன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன்னை அந்த இடத்துல அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார். I will reconcile your family with you in the place that I will lift you up, says God. ஆண்டவர் உன்னை யார் ஏராளமாய் உன் குடும்பத்துல பார்த்தாங்களோ அவர்கள் பார்க்கிற வண்ணமே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God said, I will lift you up. நான் உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. God is saying, ஆண்டவர் சொல்றாரு, the youths in this place need a lot of encouragement. இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கிற வாலிபருக்கு அநேக உற்சாகமான வார்த்தைகள் தேவை. They don't discourage them. அவங்கள வந்து மட்டுப்படுத்தாதீங்க. Don't put them down. அவங்கள கீழே தள்ளிடாதீங்க. Don't compare them with others. அவங்க நீ அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்கள ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Teach them the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்க. Teach them the power of God. தேவ வல்லமையை கற்றுக் Teach கொடுங்க. them, if you ask wisdom from God, God will give you. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஆண்டவர்ட்ட கேளுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. And then you will see the power of God தேவ manifested. மகிமை வெளிப்படுறத பாப்பீங்க அவங்க. Today, the enemy is trying to disconnect the youths in the church towards the worldly system. இன்னைக்கு சபையை விட்டு பிரிச்சு உலகத்தோடு இணைக்க பிசாசு போராடிட்டு Now, இருக்கான். so many youths are connected to social media. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களோடு அதிகமாக I'm இணைக்கப்பட்டிருக்காங்க. not saying social media is wrong, நான் அது வந்து தவறுன்னு சொல்ல. but I'm telling some of them they are going into the traps of the enemy. இன்னைக்கு பிசாசு அவங்க வைத்திருக்கிற வலையில விழுந்துட்டு இருக்காங்க. And God is wanting you to be careful and diligent in the spirit. ஆவியில ரொம்ப தெளிவோடு ஜாக்கிரதையோடு நீங்க இருக்கணும். Number 6, ஆறாவது காரியம், lack of boldness to share the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாம இருக்கணும். God is wanting us to be bold to share the word of தேவ God. வார்த்தையை சொல்றதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். Bold to share the love of Jesus. கிறிஸ்துவினுடைய அன்பை தைரியமா பேசுங்க. You know, when you become a transformed vessel, your testimony itself will speak millions of words. நீங்க தேவனுக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தீங்கன்னா உங்க சாட்சியே லட்சங்களை போய் சொல்லுங்க. You know, in my early days, என்னுடைய ஆரம்ப கட்டத்துல in my ministry, இந்த ஊழியத்துல I'm trying to get my family saved. I'm trying to get my family என் saved. குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு நான் ரொம்ப முயற்சி I'm பண்ணேன். trying to get my friends saved. என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட I'm ரொம்ப trying to get my பிரயாசப்பட்டேன். colleagues saved. என்னுடைய சக வேலையாட்கள் ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்பட்டேன். It was so difficult. அது ரொம்ப கடினமாக இருந்தது. So many challenges. அநேக சவால்கள் இருந்தது. And so one day I was praying, ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது and God said, reflect my love. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்துன்னு And so சொன்னாரு. I did this for 1 week. நான் ஒரு வாரம் இதை நான் செஞ்சேன். I didn't talk to them anything about God, அவங்கள்ட்ட ஆண்டவர் பற்றியே நான் பேசினேன். but I started being how God will be in their எப்படி life. ஆண்டவர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா எப்படி உதவி செய்வாரு, நேசிச்சா எப்படி நேசிப்பாரு, அதை நான் God வெளிப்படுத்துவேன். says, ஆண்டவர் don't சொல்றாரு, be just hearers but doers of the word. நீ வசனத்தை கேட்கிறவ மாத்திரம் இல்ல, செய்யறவனா இருன்னு And so I சொன்னாரு. started manifesting the love of Jesus ஆண்டவருடைய in my அன்பை actions. அவர்களுக்கு வெளிப்படுத்துறதாக என்னுடைய கிரியைகள்ல நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். Jesus said, be the good Samaritan. So I was being a good Samaritan. ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனாக அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு.
the Good Samaritan is Good Samaritan? ஏன் நல்ல சமாரியனுக்கு நல்ல சமாரியன் பேர் தெரியுமா? You know why? ஏன் தெரியுமா? Because Samaria people is very busy people. ஏன்னா சமாரியர்கள் வந்து ரொம்ப அலுவல்கள் நிறைந்தவர்கள். They are busy. அவங்க எப்போதுமே ரொம்ப அலுவல்கள் ரொம்ப டைம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. They have no time. They got so many appointments, so many things to do. Business minded people. நிறைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும். அவங்க எல்லாம் அலுவலர்கள் நிறைந்தவங்க, நிறைய பிசினஸ் பண்றவங்க. And so they are not bothered about tiny things. They will just go. அது வியாபாரியா இருக்கறனால அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன காரியத்தை அவங்க உத்துலாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ நடந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. But the Bible, Jesus said that this is a good Samaritan. இவன் ஒரு நல்ல சமாரியன். Because he was not like the other Samaritans. அந்த சமாரியா மாதிரி இவன் நமக்கு என்னன்னு போடுறவன் இல்ல. Even the priest left the poor boy in the hand. அந்த ஆசாரியன் ஒரு அடிபட்ட ஒரு சின்ன பையனை பார்த்து அவன் ஓடிட்டான். But Levi left the person in the hand. ஒரு லேவியனை பார்த்துட்டு ஓடிட்டான். But this Samaritan, இந்த சமாரியன் he went the extra mile. அவனுக்கு வேலை இருந்துச்சு, இருந்தாலும் அவன் வேலையை விட்டுட்டு ஒரு மைல் எக்ஸ்ட்ரா போறாரு. He's taking care and put him in the inn, put medicine for him. அவனுக்கு அது வேலையே இல்ல, ஆனா அவனை எடுத்து அவனுக்கு மருந்து கொடுத்து அவனை ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வராரு. God is saying, ஆண்டவர் சொல்றாரு, these are the principles of kingdom citizens. இதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள். ஒரு ராஜரிக வேலையை செய்யணும்னா இந்த மாதிரிலாம் நீங்க செய்யணும். If you will follow these principles, இந்த கோட்பாடுகளை நீங்க உங்க குடும்பத்துல செஞ்சீங்கன்னா blessings will come automatically seeking you. அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடிட்டு ஓடும். I told you when I started practicing this, இந்த மாதிரி நான் ஒரு நல்ல சமாரியனாக என் குடும்பத்தில் நான் இருக்கும்போது I began to hear, என் காதுல பட கேட்டேன். this person in my family got saved, this friend got saved, this குடும்பத்துல relative அவங்க got saved. ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த சொந்தக்காரர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுக்கு காதுகளை கேட்க Because ஆரம்பிக்கிறேன். I'm no more focusing on these people, I'm focusing on him. நான் இவங்கள மேல நோக்கமா இல்லாம ஆண்டவர் மேல அவங்களுக்காக நோக்கமா இருந்தேன். As long as I was pleasing him, God was doing the rest. ஆண்டவரை நான் பிரியப்பட்டுக்கிட்டு இருந்தனால கர்த்தர் எனக்குரிய காரியத்தை அவர் செய்து கொண்டு Those who started looking down at me, now they are starting to honor and respect என்னை me. யாரெல்லாம் என் குடும்பத்துல கீழே பார்த்தாங்களோ எல்லாம் என்னை மதிக்க ஆரம்பிச்சாங்க. God is saying, ஆண்டவர் சொல்றாரு, God will turn around the situation for you. கர்த்தர் உனக்கான சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். God will bring favor before you. அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு தயவை Be கட்டளையிடுவார். bold to share God's testimony. கர்த்தருடைய சாட்சிகளை ஊழியத்தை பேசுறது வெட்கப்படாதீங்க. If God has done something for you, do say it to others. ஆண்டவர் யாரை குறித்து வெளிப்படுத்துறாரா, பேச சொல்றாரா, தைரியமா போய் சொல்லுங்க. If God has done something good in your life, a blessing you have received, share that testimony to edify another. உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்றாரா, அடுத்தவங்க அதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு தேர்வதற்கு அந்த சாட்சியை சொல்லுங்க. Number 7. இரண்டாவது காரியம், God wants us to pray against the spirit of addiction. அடிமைத்தனத்துக்கு எதிராக நீங்க ஜெபிக்கணும். There's so many people who are addicted. இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்துக்கு Addicted with gambling, addicted with alcohol, அதாவது சூதாட்டம் மற்றும் குடிக்கிற பழக்கம், addicted with all kinds of nonsense in social media. இந்த சோஷியல் மீடியால சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் அடிமைகளாக இருக்காங்க. Sometimes they are addicted with all kinds of things. இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு காரியங்கள்ல எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறாங்க. Some Christian they are addicted to their phone. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க தொலைபேசியில ரொம்ப இந்த மொபைல் போனுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க. No, they read the Bible half an hour, 1 hour a day. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிக்கிறாங்க. Some people, not everyone. எல்லாரையும் நான் சொல்ல சில பேர் சொல்றேன். But they can be on the phone for 3 hours to 6 hours. Some people 8 hours. சில பேர் 8 மணி நேரம்லாம் போன்ல 6 மணி நேரம்லாம் போன் வளைச்சே பாக்குறவங்க Oh, இருக்காங்க. you speak to your phone more than you talk to your wife and your children. போன்ல பேசுறது உங்க பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கம்மியா பேசுறாங்க, ஆனா போன்ல அதிகமா பேசுறாங்க. So God wants us to repent. நீங்க நம்ம மனம் திரும்பணும். Make our life right. நம்ம வாழ்க்கையை We சரியா have come against the spirit of infirmity, sickness in the bloodline. அந்த வியாதியின் கூறுக்கு எதிராக நம்ம ஜெபிக்கணும். God wants you to know you are set free, you are redeemed by the blood of Jesus. இயேசு ரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். God is saying ஆண்டவர் சொல்றாரு, in India, in Tamil Nadu, இந்த தமிழ்நாட்டுல there has been a suicidal spirit that is going around. நிறைய அந்த தற்கொலையின் ஆவிகளை பார்க்கிறோம் நியூஸ்ல. நிறைய பெண்கள் எல்லாம் தற்கொலை பண்றாங்க. And this is a suicidal spirit. இது வந்து ஒரு தற்கொலையின் ஆவி. And so God wants us to go and protect these people, awaken these people, bring awareness to these இந்த people. மாதிரி மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தேவை. அவர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும். Oh, this suicidal spirit is causing them to be dead before God's appointed blessing to come upon their அந்த lives. அந்த அந்த மரணிக்கிறவர்கள்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில வந்து சேருவதற்கு முன்பதாகவே தவறான முடிவுகளை எடுத்துறாங்க. You must break the spirit of fear.
இன்னைக்கு இந்த பயத்தின் ஆவியை உடைக்கணும். Oh, fear of tomorrow, fear of the children, fear of the பிள்ளைகளை future. குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், வேலையை குறித்த ஒரு பயம், எப்படி வாழ போறோம் நாளைய குறித்த ஒரு பயம். Sometimes they have phobia. இது வந்து ஒரு வியாதி மாதிரி. Phobia. Inside the room alone you are fearful. Outside among the public you are fearful. ஒரு ஜனத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு ரூமுக்குள்ள தனியா இருந்தா பயப்படுவாங்க. God wants us to set the people free from the இன்னைக்கு fear. ஆண்டவர் இப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை God wants to விடுதலையாக்குவார். set us free from all the generational trauma. இன்னைக்கு இந்த வாழையடி வாழையாக வருகிற பாரம்பரியத்திலிருந்து வருகிற இந்த சாபங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை God wants விடுதலையாக்குவார். to set us free கர்த்தர் இன்னைக்கு நம்மை from விடுதலையாக்குவார். every past trauma. எல்லாம் கடந்த கால அதாவது பாரம்பரியத்தின் கட்டுகள். Sometimes you are, because of the past trauma, you are not able to move forward. இன்னைக்கு கடந்த காலத்தினுடைய இந்த பழைய வியாதி, இந்த வாழையடி வாழையாக வருகிற பரம்பரை சாபங்கள் வந்து அதை பார்த்து பயந்ததனால இன்னைக்கு முன்னேறாமல் Some people were affected by the tsunami. யாரா சுனாமில வந்து நம்ம சொந்தக்காரங்க யாரோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க. That trauma is in your heart, in your mind. அந்த பயம் உங்களுடைய இருதயத்துல இருந்துட்டே இருக்கும். Some of you are affected because of COVID. அந்த கோவிட பார்த்து நம்ம கூட குடும்பத்துல யாரோ மரிச்சிருப்பாங்க. Oh, that fear is in you. அந்த ட்ராமா, அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். It's in you. அது உங்களுக்குள்ளே இருக்கும். God wants you to break that fear away. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பயங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உடைக்கிறார். God wants us to pray completely. இன்னைக்கு அந்த மாதிரி அதிர்ச்சி, சில காரியத்தை பார்த்து நீங்க அதிர்ச்சியா இருப்பீங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு God வருவார். wants to set us free completely. கர்த்தர் இன்னைக்கு எல்லா பயத்தின் அதிர்ச்சியில இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். Prayer for Pattabiram, Tamil Nadu in India. இன்னைக்கு பிரேயர் நம்முடைய பட்டாபிராமுக்காக, தமிழ்நாடுக்காக, இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள சில காரியங்கள். What we should pray for. நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும்? Psalms 51:10 says, "Create in me a clean heart, சங்கீதம் Lord. 51:10 சொல்லுது, சுத்த இருதயத்தை என்னிலே Oh, செலுத்து. renew a steadfast spirit within me." நிலவரமான ஆவியை நீர் புதுப்பியும். Oh, we must pray for God's cleansing in churches and in our families today. நம்முடைய குடும்பத்தில, சபையில ஆண்டவர் சுத்திகரிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். Oh, 2 Corinthians 7. நாலாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் The Bible சொல்லுகிறது, says, "If my people என்னுடைய ஜனங்கள் will humble themselves and pray அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, and turn away from their wicked தங்களுடைய ways, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது, I will hear from heaven." நான் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன். I always say this. இதை எப்போது நான் சொல்லுவேன். When God gave this word, கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கும்போது, He was not giving this word for the people who do not know God. தேவனை அறியாதவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கல. He was not giving for people who were living in sin. இது பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. He was giving this word to the people who know Him. அவரை அறிந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை People who கொடுக்கிறார். are called by His name. அவருடைய நாமத்தினால அழைக்கப்பட்டவர்கள். It means that when you see atrocities taking place, when you are seeing atrocities taking place, உங்களுடைய பட்டணத்திலே அழிவுக்குரிய காரியங்கள், முரண்பாடான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, God is saying, ஆண்டவர் சொல்றாரு, don't criticize, don't complain, don't judge them. நம்ம ஊர்ல இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி நீ குற்றப்படுத்திட்டு இருக்காத. Oh, don't look down on them. நீ பட்டணத்தை பார்த்து நீயே அந்த பட்டணத்தை தாழ்வா நினைக்காத. God is saying you have to come and humble yourself before the Lord for your city, for your nation. உன்னுடைய தேசத்துக்காக நீ தாழ்த்தி உன்னை முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்க வேண்டும். And God is saying, ஆண்டவர் சொல்றாரு, oh, my people who come, who call by my name, if they will come before me. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபத்திலே முழங்கால் படிடும்போது, And God is saying, if you will confess, if you will repent for them, if you will turn away yourself to the wicked ways, உன்னுடைய ஜனங்களுக்காக நீ ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதலுக்காக வரும்போது, the Bible says wicked. ஆண்டவர் வசனம் சொல்றது பொல்லாத வழிகள், பொல்லாத The காரியங்கள். word wicked, பொல்லாத காரியங்கள் it's used for people who only knows God and who sinning. தேவனை அறிஞ்சு பாவம் பண்றவங்க தான் இந்த பொல்லாதவர்கள் A பேர். person who do not know God, துன்மார்க்கன், who do not know God, அதாவது தேவனே அறியாதவன், if he does something wrong against God, ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சானா he's a sinner. அவன் பாவி. But if a believer ரட்சிக்கப்பட்டவன் who knows God's word ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சும் and is doing something against your brother, ஆண்டவருக்கு விரோதமாக சகோதர விரோதமா தப்பு பண்றானா, who is trying to bring division, அவன் வந்து பிரிவினை ஏற்படுத்துறானா, you are called wicked. அவன் துன்மார்க்கன். And so God is telling us we have to come out from this அந்த wickedness. துன்மார்க்கத்தனத்திலிருந்து Stop complaining about that. அவங்கள பத்தி நீ குறை சொல்லாம, You change, you come out from your wickedness. நீ உன்னுடைய துன்மார்க்கத்திலிருந்து வெளியே
வா முதல்ல. and then I will heal the land, says ஆண்டவர் God. சொல்றார், அப்பொழுது தேசத்தை நான் சுத்திகரிப்பேன். They don't need to change, you change first, says அவன் God. மாறக்கூடாதுமா, நீதான் மாறணும். Only if you change, I will come and do something. நீ மாறணும்னா நான் உனக்காக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். Because many times அநேக நேரத்துல God wants to come and act on behalf of us, ஆண்டவர் அவர் வந்து நம்முடைய சார்பில் வந்து அவர் செயல்பட விரும்புகிறார். but we are holding him. ஆண்டவரே நில்லுங்க நம்ம தான் தடுத்துக்கிறோம். We are stopping him. அவர் நம் வாழ்க்கையில வந்து அவர் செயல்பட வேண்டும். Because instead of allowing the kingdom of God to invade, தேவ ராஜ்யம் உள்ள வந்து வரதுக்கு பதிலாக we are allowing the devil to come and take control. பிசாசு வந்து ஆளுகை பண்றது நம்மளே படி கொள்ளுது. Because we are talking so highly about what they are doing. ஏன் தெரியுமா? பிரச்சனையை குறித்து நம்ம ரொம்ப உயர்வா பேசுறோம். What you speak more, it will be added unto you. ஐயா, பிரச்சனை அதிகமா பேசினா பிரச்சனைக்குரிய ஆளை நீங்க The Bible says, seek ye first the kingdom of God and his righteousness, and it will be added unto நீங்க you. தேவ ராஜ்யத்தை அதனுடைய நீதியை குறித்து அதிகமா பேசினா அது உங்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கப்படும். But if you seek the things of the world, உலக காரியங்களை அதிகமா நீங்க நாடி அதை பத்தி பெருமைப்பட்டீங்கன்னா, if you are seeking the negativity that is happening in the world, எதிர்மறையான காரியம் ஐயோ புள்ளா நடக்குது அதை பத்தி பெருமையா பேசிட்டனா, then this one is going to be added in your அது life. அதிகரிச்சிட்டு இருக்கும். And so we have to repent. மனம் திரும்பணுங்க. What we speak is very நம்ம important. எதை பேசுறோமோ அது ரொம்ப முக்கியம். Because you are endorsing the visa for the devil to come and invade. அப்பா நீயே அவனுக்கு பிசாசுக்கு முத்திரை குத்தி வாடா வீசா கொடுக்குறேன் வந்து பிரச்சனை பண்றான்னு சொல்றோம். Because when the devil wants to come to a certain place, பிசாசு ஒரு இடத்துக்கு வரணும்னா he's coming. வருவான். Say, but here there are churches here. இங்க சபைகள் இருக்குது. And then one of the demon will tell, ஒரு பிசாசு சொல்லுவான். don't worry, they will allow us. ஏய் இது அவனே நமக்கு வாசல் தரப்பாரு. Don't worry, no more toll gate, fast track. அப்பா ஓகே என்ன நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் நேரா உள்ள போறதுதான். Don't worry, they also got shortcomings. They will allow us. அவங்களே நமக்கு குறுக்கு வழியை திறந்து கொடுப்பானுங்க. Because they themselves are not paying the right vows towards God. They are not paying the right vows, covenant. அது தேவனோடு கூட சரியான உடன்படிக்கையில இல்லாமல் இருக்கிறது. If we are not being an example, நம்ம ஒரு முன்மாதிரியாக இல்லனா the enemy will use our weakness to பிசாசுடைய பலவீனத்தை வச்சு சபைக்குள்ள போற ஆரம்பிச்சிடுவான். And so we must guard ourselves. நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும். Guard ourselves. நம்மை காத்துக் We கொள்ளுங்க. have to pray for nationwide repentance and revival awakening. இன்னைக்கு தேசம் எங்கிலும் ஒரு மனம் திரும்புதல் ஒரு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். God wants us to arise and shine. இன்னைக்கு நம்ம எழும்பி பிரகாசிக்கிறோம். And we have to pray for God's enlightenment and destiny revelation. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக தேவனுடைய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் வெளிப்படுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். Oh, when you pray, நம்ம அப்படி ஜெபிக்கும்போது the power of God will come and invade. தேவனுடைய மகிமை உள்ள நுழைய ஆரம்பிக்கும். The Bible says, வேதம் சொல்கிறது நான்காவது காரியம், I will strengthen them in the Lord. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை பலப்படுத்துவேன். God wants you to strengthen the people of God in the Lord. இன்றைக்கு தேவனுக்குள்ளாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த The விரும்புகிறார். Bible says, வேதம் when சொல்கிறது David was facing challenges in his life, he went to the presence of God and strengthened himself. தாவீது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் தன்னை தானே பலப்படுத்திக் கொண்டான். The Bible says, not by might nor by power, but by பலத்தினாலும் His Spirit. பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். Oh, so pray for spiritual empowerment and identity. இன்னைக்கு ஆவிக்குரிய அடையாளத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க The ஆரம்பிக்கணும். Bible says in Romans 15 verse 13, ரோமர் 15:13 வேதம் the சொல்கிறது. Bible says, வேதம் சொல்கிறது. now may the God of hope fill you with all joy and peace. God is asking us to pray for hope, unity and supernatural manifestation. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கைக்காக தெய்வீகத்தினுடைய புதிய காரியம் நடைபெறுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். So God is wanting us to come together. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். God is wanting us to come together to manifest His glory upon His church. அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க The வேண்டும். more we cry out before God, நம்ம எவ்வளவாய் தேவ சமூகத்தில் நாம் கதறி you will begin ஜெபிக்கிறோமோ to see the power of God working in அந்த அளவுக்கு தேவ மகிமை செயல்படுகிறதை நாம் பார்ப்போம். God is asking us ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், as shepherds, as church leaders and representation, shepherds and church representation. இன்னைக்கு ஒரு மேய்ப்பர்களாக சபைக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஸ்தானாதிபதி. God is asking, in order for you to see revival in this land, நம்முடைய தேசத்திலே எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டுமே. God
God is asking us to come into kingdom collaboration. இன்னைக்கு ராஜ்யங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். Oh, God is telling us, regardless of where you came from, what you are, what education, what status, whatever you are, gender, what nothing, everybody have to come together. இன்னைக்கு எந்த படிப்போ நிர்வாகமோ ஆண்களோ பெண்களோ இதெல்லாம் தவிர்த்து தேவ ராஜ்யம் அப்படின்ற ஒரு பேரு கேட்டாலே நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். For the sake of the kingdom, for the sake of revival in our land, we have to come together. தேவர் அதாவது எழுப்பதற்குரிய காரியங்களுக்காக தேவ ராஜ்யம் என்கிற காரியம் அப்படின்னு சொன்னாலே சபைகள் தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். God is asking us to come into a movement called intentional discipleship. அதாவது ஆண்டவருடைய அசைவு என்கிற அந்த காரியத்துக்கு நாம் எல்லாரும் ஒரு சீஷத்துவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். We have to come intentionally to be built, to be guided, to be led by God. அதாவது நம்முடைய எண்ணங்கள் இந்த சீஷத்துக்குள்ளாக நம்முடைய எண்ணமே கர்த்தர் வழிநடத்தும் தேவராஜ்யம் வரும் நம்ம எண்ணங்களே மாற வேண்டும். We must come into a process of servanthood, discipleship mentality. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா நான் தேவராஜ்யத்துக்குரியவன், நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து கர்த்தர் என்ன ஒரு நல்ல வேலைக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு. The next thing is we have to come into unification for the kingdom advancement. அதுக்கடுத்து தேவ ராஜ்யத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் வர வேண்டும். We have to come through because for Christ's sake we have to come together. கிறிஸ்துவுக்காக நாம் எல்லாரும் ஒன்று சேர ஒருங்கிணைக்க வேண்டும். And then you will see the power of God manifesting in our lives. தேவ ராஜ்யத்துக்காக நாம் ஒருங்கிணையும் போது தேவ மகிமை சபைக்குள்ளாக வெளிப்படுவதை நம்ம பார்ப்போம். Acts chapter 2 verse 1 to 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 4 வசனம். Oh, when you read this scripture, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது you begin to understand ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். the power of God is in us. தேவ மகிமை தேவ வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. And God wants us to arise in him. அவருக்குள்ளாக நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். He doesn't want us to keep this fire within us. இந்த அக்கினியை நமக்குள்ளாக மாத்திரம் வச்சு கூடாது. Oh, but God is telling us you have to spread the fire that what I put within you. கர்த்தர் சொல்றாரு இந்த அக்கினியை நீ உனக்குள்ளாக இருக்கிறதை நீ பரவ வேண்டும். The more and more you arise in God, கிறிஸ்துவுக்குள்ளாக நீ எவ்வளவாக எழும்புறியோ the more and more you will see the power of God coming to pass in your life. அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க பாப்பீங்க. God is wanting us to arise in him. அவருக்குள்ளாக நீங்க எழும்ப வேண்டும். Arise in him says God. ஆண்டவர் அவருக்குள்ளாக எழும்ப வேண்டும் என்று this message, இந்த பகுதியை வாசிக்கும் the Bible says, வேதம் சொல்கிறது now the day of Pentecost has come. அப்பொழுது அப்படின்னு சொல்றது பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது. You know, many people say Pentecost, theologians also will say Pentecost means 50 days after. பெந்தேகோஸ்து அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உயிர் பரமேறின 50வது நாள் சொல்வாங்க. But Pentecost also means பெந்தேகோஸ்து என்று சொல்லும்போது இன்னொரு அர்த்தம் இருக்குது. when my people come together in one accord. என்னுடைய ஜனங்கள் ஒருமனப்பட்டு எங்கெல்லாம் கூடாரோ அதெல்லாம் பெந்தேகோஸ்து நாள். Because Pentecost is also the feast of trumpet. அதாவது the place where gathering the people of God. தேவ பிள்ளைகள் கூடுகிற எக்கால பண்டிகைன்னு சொல்வாங்க. And so when my people, the day of Pentecost, when my people come together in one accord to celebrate me. அதாவது பெந்தேகோஸ்து நாள் எப்ப தெரியுமா? எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனை உயர்த்தி கொண்டாட வருகிறார்களோ அன்னைக்கெல்லாம் அந்த பெந்தேகோஸ்து நாள். You don't need to be worried that Pentecost has already finished this year. இந்த வருஷம் முடிஞ்சிச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க. You don't need to wait for next year's Resurrection Sunday and then Pentecost. அடுத்த வருஷம் எப்போ குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வந்து 50 நாள் முடியணும் எல்லாம் காத்திருக்காதீங்க. God is saying when you come together it's your Pentecost. எப்பெல்லாம் ஒன்று கூடியோ அன்னைக்குதான் உங்களுடைய பெந்தேகோஸ்து. Whenever you come together with one heart, ஒரு இருதயத்தோடு நீ வரும்போது you will receive Pentecostal fire says God. அந்த பெந்தேகோஸ்தினுடைய அக்கினியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. Bible says வேதம் சொல்கிறது they were all in one accord in one place. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். Oneness. ஒரு மனம். The Bible says in John chapter 17, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது Jesus said, I pray இயேசு சொன்னாரு that they will become one as we are one. இயேசு இப்படி ஜெபிக்கிறார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். This is the prayer of Jesus for each and every one of us. இயேசு நமக்காக உங்களுக்காக எனக்காக பண்ணின ஜெபம். Jesus didn't want us to be divided. ஆண்டவர் நீங்களும் நானும் பிரிஞ்சு இருக்கணும் அவர் விரும்பல. God is wanting us to come together in oneness. எல்லாரும் அந்த ஒரு மனதுக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறார். God is saying if you will come in oneness in one place. ஆண்டவர் சொல்றார் நீங்க எல்லாம் ஒரு மனப்பட்டு ஓர் இடத்துக்கு வரும்போது the Bible says and suddenly will happen.
சடுதியாக ஒரு காரியம் நடக்கும் Oh, when you will come together, நீங்க எல்லாரும் ஒன்று கூடும்போது there will be a sudden change. அங்கே ஒரு சடுதியான ஒரு மாற்றம் நடக்கும். And then the Bible says, வேதம் சொல்கிறது there was a sound from heaven. இங்கே பரலோகத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாயிற்று. சடுதியான முழக்கம். When you come together, நீங்க ஒன்று கூடும்போது your ears and your eyes will be open. உங்களுடைய கண்களும் உங்களுடைய செவிகளும் திறக்கப்படும். What was supernatural will become visible to you. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் உங்களுக்கு சாத்தியமாக கண்களில் பார்க்கும்படி Your செய்யும். heart, your spiritual mind, your உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை, உங்களுடைய செவித்தனம் will be able to listen to the rhythm of heaven. பரலோகத்தினுடைய சத்தத்தை கேட்பதற்கு இவைகள் எல்லாமே சீரமைக்கப்படும். The rhythm of that is in the heartbeat of God. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துடிப்பு, அந்த ஓசை, அந்த மியூசிக், the sound of heaven, பரலோக சத்தம், the sound of authority, அந்த அதிகாரத்தினுடைய the சத்தம், sound of the throne of heaven, அந்த ராஜாவினுடைய சிங்காசனத்தின் the சத்தம், sound of the king sitting on the throne. அந்த ராஜா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த காலை அப்படி தட்டுற அந்த What is saying? அது என்ன சொல்றது? அது எதை Coming for you. உனக்கான வரணும். I'm coming to change things. மாத்திரமோ சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் வரேன். My glory is coming. என் மகிமை வருது. Because when the people are worshiping, அங்கே ஜனங்கள் ஆராதித்துக் the கொண்டிருக்கிறார்கள். Bible says வேதம் சொல்கிறது that God cannot sit down on his throne. ஆண்டவரால உட்கார முடியல. When you are kneeling in prayer, நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் you போது cannot sit down on the throne. அவரால சிங்காசனத்தில் அமர You முடியாது. know, when Stephen was being beaten by stones, அங்கே Stephen, ஸ்தேவான் அவன் கற்களாலே எரிந்து கொல்லப்பட்டிருக்கிற நேரத்திலே Jesus, இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? God the Father, பிதாவாகிய தேவன் is sitting on the throne, அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர். and he is seeing Stephen kneeling down and அங்கே praying. ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர். He has been beaten by stone, but he is still praying. அவனை கல்லாலே எறிறாங்க, அப்படியே அவன் முழங்கால் படிட்டு You know ஜெபிக்கிறான். what he did? என்ன பண்ணார் The தெரியுமா? Bible said he stood up from his அவர் throne. அவர் சிங்காசனத்தை எழுப்பி நின்று God is saying, when you pray together, ஜெபிக்கும் போது அப்படித்தான் you are causing the King of Kings to stand. ராஜாவியே உங்க ஜெபம் எழுப்பப்படணும். And you know, when he stands, there will be power அவர் manifestation. எழுந்தார்னா என் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, the Bible says here, இங்க வேதம் சொல்கிறது, when the sound of heaven came, அங்கே பரலோக சத்தம் வந்துச்சு பாருங்க. whenever you come in unity, எப்பெல்லாம் ஒரு மனதுல வருகிறீங்களோ there will be a sound of heaven. பரலோக சத்தம் கேட்கும். There will be a trumpet sounding. God is coming. God is coming. எக்காலம் முழங்குற சத்தம், கர்த்தர் வருகிறார் என்கிற ஓசை உங்களுக்கு கேட்கப்படும். When in the Red Sea, when Moses said, I surrender everything to you, Lord. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக மோசே, ஆண்டவரே எங்க எல்லாரையும் நான் உங்க கையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னபோது There was a sound of trumpet blown towards the heaven. அந்த பரலோகத்துக்கு நேராக எக்கால சத்தம் முழங்கிட்டு, The same way, அதே போலதான் as in the Red Sea, அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு the முன்னாடி Bible says the ruah of God, the breath of God came. நாசியின் சுவாசம் அங்கே இறங்கி வந்தது. When my people will come together, ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற the இடத்துல rushing mighty wind shall come. அங்கே என்ன ஆச்சு? சடுதியான காற்றடிக்கிற முழக்கம் வந்தது. You know, I see this as a three manifestation of God. தேவனுடைய மூன்று வெளிப்படுகிற தன்மையை இங்க நம்ம பார்க்கிறோம். Number one, முதலாவது, the sound from heaven will come. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம். Everything that is shut in your spirit, in your mind, in your flesh, everything will be open because எதெல்லாம் உங்களை கேட்க கூடாதபடி அடைச்சிட்டு இருந்துச்சோ, கர்த்தருடைய சத்தத்தையோ கர்த்தருடைய செயலோ அது எல்லாம் கர்த்தர் நீங்க that's உடைச்சு why Jesus said, Ephata, எப்பதா திறக்கப்படுவாயா, be open, திறக்கப்படுவாயா, so that you can hear the sound of heaven. பரலோக சத்தத்தை நீ கேட்கணும். And then it was the rushing wind. அது இரண்டாவது வந்து சடுதியான முழங்குற You சத்தம். know, the sound அந்த சத்தம் talks about kol dabar in Hebrew. எபிரேய பத்திர ரூவா Kol dabar. கோல் தவா என்ற அர்த்தம். சத்தத்தை Then God is not dabakul. Or not, you will say dubakul. சொல்லக்கூடிய ஆண்டவரே அவர் கோல் தபார் அப்படின்னு Then God is not upside down. Or not, Indians will say it in the wrong way. நம்ம
நம்ம இது அப்படியே திரும்பி வந்து டுபா கோல் அப்படின்னு வரும். நம்ம ஆண்டவர் அது இல்ல, அவர் கோல் டபா. The Bible says, வேதம் சொல்கிறது Kol Daba means கோல் டபா என்ற வார்த்தை a sound that brings awakening, அந்த சத்தம் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும். not just within you, உனக்குள்ள மாத்திரம் இல்ல, but around you. உன்னை சுற்றிலும் அந்த There சத்தம் will cause things to change around you. உன்னை சுற்றிலுமே ஒரு காரியத்தை அதை எழும்ப பண்ணிடும். The sound itself அந்த சத்தமே will cause darkness to flee, அந்த சத்தமே இருளை அப்படியே வெளியே பறக்க பண்ணிடும். and it will birth something afresh within you. உனக்குள்ள ஒரு புதிய காரியத்தை அது பிறக்க செய்யும். And then next is rushing wind. இரண்டாவது வந்து Rushing wind talks about காற்று the அடிக்கிற முழக்கம். dunamis of God. அந்த காற்றடிக்கிற முழக்கம் வந்து ரூபா துனாமிஸ் என்று எபிரேயர்ல சொல்லப்படுகிறது. God is saying, ஆண்டவர் சொல்றாரு, when there is impossible situation, எங்கெல்லாம் அசாத்தியமான முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்குதோ, when you come into oneness and seek me, நீங்க ஒருமனப்பட்டு தேவனை நீங்க தேடும்போது my breath, அவருடைய சுவாச my காற்று, spirit அவருடைய ஆவி will push through every situations in your life. வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாத இடத்தெல்லாம் உன்னை தள்ளிக்கிட்டு போகும். Oh, it will come and invade and intervene and cause the name of God to be lifted up. இயேசுவின் நாமத்தை உயர்த்தப்படாத இடத்தெல்லாம் அது உயர்த்தரிக்கும்படியாக அது உனக்குள்ளே வந்து செயல்பட The ஆரம்பிக்கும். unstoppable power of God. இது தடுக்க முடியாத கர்த்தருடைய வல்லமை இது. And when this rushing wind comes, இந்த காற்று அடிக்கிற முழக்கம் வந்தபோது no one can escape and none will be left out. பாருங்க, ஒரு காற்று வந்து யாரும் தப்பிக்க முடியுமா? எல்லார் மேலயும் படுவது, யாரும் தப்பிக்க முடியாது. And the third thing we see மூன்றாவது காரியம் நம்ம இங்க பார்க்கிறது is the fire came upon everyone. இங்கே அக்கினிமயமான நாவுகள் எல்லார் மேலும் வந்து அமர்ந்தது. This fire இந்த அக்கினி is written as Isha Elohim. இந்த அக்கினிக்கு பேரு ஈஷா எலோஹிம் என்று சொல்லப்படுகிறது. Fire, not just fire, but fire of God. இது அக்கினி வெறும் நெருப்பு இல்ல, இது தேவனுடைய அக்கினி. And this fire will bring life and light. இந்த அக்கினி வந்து வெளிச்சத்தை மாத்திரம் இல்ல, அது ஜீவனையும் கொடுக்கிறதா It will இருக்கு. purge dryness away. அது அங்க இருக்கிற வறட்சி அப்படியே சுத்தரிச்சிடும். It will kindle God's fire within you. உனக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி அது அனல் மூட்டும். It will empower you with the power of God. தேவ மகிமையை வைத்து உனக்குள்ள இருக்கிற ஆவின் வல்லமை அது அனல் மூட்டும். It will enthrone you with the glory of God. தேவ மகிமை உனக்குள்ளே அந்த மகிமையின் சிங்காசனத்தை உனக்குள்ள கொண்டு வரும். That's why அதனால்தான் when Peter was not educated, பேதுரு அந்த கல்லாதவராக இருந்த போதிலும், when Peter was just a fisherman, அவர் ஒரு சாதாரணமான ஒரு when மீன்பிடிக்கிறவராக the Spirit of இருந்தார். God came upon him, தேவனுடைய மகிமை அவர் மேல வந்தபோது he became an extraordinary அவர் person. சாதாரணமான மனிதனாக Because மாறினார். he was totally repentant. அவர் வந்து முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள If you ஆரம்பித்தார். will totally repent, நீங்க முழுமையாக நீங்க மனம் திரும்பும்போது God is saying, ஆண்டவர் சொல்றாரு, you will receive a fresh empowerment. புதிய பகிர்ந்தளிப்பு பரலோக அதிகாரம் அளித்தல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். God is saying, ஆண்டவர் சொல்றாரு, I want to bring these three things upon you, says இந்த God. மூன்று காரியத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. These three things, இந்த மூன்று காரியம் oh, in Overcomers Faith Ministry, in Kingdom Bible College, in Pattabiram, பட்டாபிராமல உங்க ஊழியங்க பேரை சொல்லி இதை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் இந்த மூன்று விதமான செயல்பாடுகளால கர்த்தர் என்னையும் சபையை கர்த்தர் நீ எங்க இருந்து வந்தாலும் oh, whatever ministry you are இந்த doing, ஊழியத்தை நீங்க செஞ்சிட்டு God is saying, my sound is coming, என்னுடைய சத்தம் பரலோக சத்தம் my வருது. rushing wind is coming, என்னுடைய காற்றடிக்கிற முழக்கம் oh, சபைக்குள்ள my வருது. fire is coming, says என்னுடைய God. அக்கினி சபைக்குள்ள வரும்போது Oh, get ready, says God. ஆயத்தமா இருங்க, Get ready. ஆயத்தமாங்க. You know, when these three things happen in your life, இது உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது 5G will take place in your life. 5G குறித்து பேச போறாரு. Not the 5G from your phone. 5G போனை பத்தி இல்ல. You know, some of us are still using 3G. We are not using 5G. நிறைய பேர் இன்னும் 3G போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5G வந்துச்சு இப்போ. When God's power comes upon your life, தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில் வரும்போது God's DNA become established in your life. ஆண்டவருடைய DNA என்ன சொல்றாங்க? மரபணு உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். God's grace will come upon you. தேவ கிருபை முதல் ஜி தேவ கிருபை.
Second G. இரண்டாவது ஜி, You will have gratitude, thankfulness. எப்போதுமே நன்றி உணர்வுள்ளவர்களா இருப்பீங்க. gratitude. Oh Lord, be thankful to God. ஆண்டவருக்கு எப்போதும் ஆண்டவரே நன்றி இயேசுப்பா. Third G. மூன்றாவது ஜி, Generosity. அதாவது தாராளமான That's why மனசாட்சி. you see in the book of Acts, அப்போஸ்தலர் நீங்க பார்க்கும்போது everyone were giving. எல்லாருமே கொடுத்தாங்க. They were sharing. அவங்க சொத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்க. They didn't have any lack in their life. சபைக்குள்ளேயோ அவங்க வாழ்க்கையிலோ தேவைன்னு ஒன்று இல்லாமலே There was no misunderstanding with one another. அவங்களுக்குள்ள யாருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. Everyone will reconcile very fast. ஒருத்தருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா உடனே அதை சரி செஞ்சுக்கிறாங்க. They will immediately solve all the problems. பிரச்சனைகளை உடனடியாக அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள். Number 4, நான்காவது ஜி என்னன்னா, when God's DNA comes upon you, ஆண்டவருடைய மரபணு உனக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த மகிமை உனக்குள்ள there will வந்துச்சுன்னா, always be growth. அங்க எப்போதுமே ஒரு வளர்ச்சி There இருக்கும். will always be fruitfulness. அங்க எப்போதுமே ஒரு கனி உள்ள There வாழ்க்கை will இருக்கும். always be increase. அங்க எப்போதுமே ஒரு உயர்வு There இருக்கும். will always be multiplication. அங்க எப்போதுமே ஒரு பெருக்கம் இருக்கும். 5G. ஐந்தாவது ஜி, This is the most difficult one. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். There will be gentleness. அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்பகத்தன்மைன்னு சொல்லலாமா? God is saying, மென்மையான மென்மைன்னு போட்டுருக்குது. மென்மையானவர்களாக நீ மாறுவீங்க. because gentleness, every other thing talks about your outward. பாருங்க, மற்ற காரியம் கிருபை, நன்றி உணர்தல், கொடுக்கிற காரியம், வளர்ச்சி, இது எல்லாமே வெளிப்புறத்தை சொல்லுங்க. But gentleness, it must come from your heart. இது வந்து இந்த மென்மையான குணம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். Sometimes சில நேரத்துல no matter how much you do ministry, sometimes you get anger. இவ்வளவுதான் முடியும் வல்லமையா செஞ்சாலும் ஒரு வரும்போது ஒரு கோபம் நமக்கு. I told you yesterday in the tablet. மோசேயை பத்தி நான் சொன்னேன். நல்ல ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய மகிமையில இருந்து வந்தாரு, போட்டு உடைச்சாரு பாருங்க அந்த கற்பலையை. அந்த மாதிரி The same thing. நம்மளும் உடைச்சிடும். God wants to tune your character. ஆண்டவர் நம்முடைய குணாதிசயத்தை கொஞ்சம் மென்மையாக்க. ஆமென் சொல்லுங்க. No matter how much you grow in ministry, no matter how much miracles, signs and wonders you may do, இவ்வளவுதான் ஊழியத்துல அற்புதம் அடையாளங்கள் நீங்க செஞ்சிருந்தாலும், if your character is not right, நம்முடைய குணாதிசயங்கள் சரியா இல்லைன்னா we are not able to come into the fullness, measure and stature that God has called us. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மேலான இடத்துக்கு, அந்த தரத்துக்கு நம்ம ஏற முடியாது. Jesus was gentle even to the point of his death. இயேசு கிறிஸ்து அவர் மரண பரியந்தம் அவர் மென்மையுள்ளவராக, அமைதி உள்ளவராக, கீழ்ப்படிந்தவராக இருந்தார். Judas betrayed him. யூதாஸ் காட்டி கொடுத்தான். And he is hugging Judas and kissing Judas. யூதாஸை கட்டி பிடிச்சி பரவாயில்ல கூட்டி போட கொடுத்ததாடா, காட்டி கொடு, பரவாயில்ல காட்டி போறாங்க. He was so gentle. அவர் அங்க தன்னுடைய குணாதிசயத்தை மென்மையானவர் காட்டுறாரு. The power of gentleness. நீங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு மென்மையான மனுஷனா நீங்க வல்லவர் இருக்கு தெரியுமா? When you move in the spirit of gentleness, நீங்க இந்த மாதிரியான சாந்தமான ஒரு அமைதியுள்ள ஆவியோடு நீங்க நகர்ந்து பாருங்க. the Bible says the Holy Spirit is a gentle spirit. பரிசுத்த ஆவிக்கு இந்த பேர் இருக்குது, அவர் மென்மையானவர். And so when you walk in gentleness, நீங்க அந்த மென்மையான வாழ்க்கையில நீங்க நடத்தப்படும்போது, the power and the manifestation of the Holy Spirit will come so many times. தேவனுடைய வல்லமையினுடைய அந்த பிரசன்னம் அதிகமாக பலமுறை செயல்பட ஆரம்பிக்கும். God wants us to come into that power, says God. அந்த வல்லமைக்குள்ள நீங்க வரணும் கர்த்தர் விரும்புறார். God wants you to move in the gifts, into the fruits of the Holy Spirit. அந்த பரிசுத்த அந்த ஆவியினுடைய கனிகளால நீங்கள் அந்த அதுதான் நம்முடைய கேரக்டராக இருக்கணும். The most important is love. அது ரொம்ப முக்கியம். அன்பு, Love, joy, peace, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம். சாந்தம். Only when you have gentleness, you can have self-control. அந்த சாந்தம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு. You know that if you have this, then you will have this. If you have this, you have this. அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் பாருங்களேன். சந்தோஷம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருந்துச்சுன்னா நீடிய பொறுமை If இருக்கும். you have this three things, you will be able to long suffer. அது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நிப்பீங்க. And because you are going through long suffering, you will be kind to one another. நீங்க அந்த பொறுமை உங்களுக்குள்ள இருக்கனால நீங்க எல்லார்கிட்டயும் தயவா இருப்பீங்க. And because you are kind to one another, you will have goodness to us. அதுக்கப்புறம் தயவு உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். And because you are going through and everything, God is
and you will become gentle. எல்லா கடினமான காரியங்களும் அப்படியே மென்மையாயிடும். And then because of gentleness, you will endure. You will have self-control. பொறுமை உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வரும். Whatever happens, you will say it's okay. God will take care. என்ன நடந்தாலும் கர்த்தர் இருக்கிறார்மா. அவர் பார்த்து வருவார். Because the Bible says, வேதம் சொல்லுது, if you have the fruit of the Spirit, இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, it is against such there is no law. It is above the law. அதாவது இதற்கு மேல ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் உனக்கு இருந்துச்சா சட்டத்துக்கு மேல உன் வாழ்க்கை நிக்குதுன்னு God is saying, I will lift you up before people. நியாயப்பிரமாணம்லாம் ஒண்ணு இல்ல. இது நீ பொச்சனை அது நியாயப்பிரமாணத்துக்கு மேல உன் வாழ்க்கை நிக்குது. So God is telling us we have to mirror, reflect and manifest the power of God's love. நீங்க ஒரு கண்ணாடியை போல தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற அன்பு நிறைந்தவர்களாக receive the love of God fully in your நீங்க heart. ஆண்டவருடைய அன்பை முழுமையாக Abide in His love. Stay connected in the Spirit. அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பில் நிலைத்திருங்கள். Live out the fruits of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கனிகளில் வாழுங்கள். Operate in the gifts of love as motivation to others. அதாவது மத்தவங்கள நீங்க சீர்படுத்தும்போது அன்புனால செய்யுங்க. When you put this love, this fruit of the Spirit in action, இந்த ஆவியின் கனியை அந்த அன்பை செயல்பாடுகளை நீங்க கொண்டு வந்தீங்க. I say to you about the Pentecostal anointing. இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேகத்தை பத்திங்களா? The Bible says when they steadfastly preserve in what they have received on the day of Pentecost. அதாவது அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அவர்கள் தினந்தோறும் அவர்கள் அதை கடைபிடித்துக் கொண்டிருந்தபோது devoting themselves constantly to the instruction and the fellowship of the apostles. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். And breaking the bread. அப்பம் பிக்குதல் And in prayer. ஜெபத்துல You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? A sense of awe, a reverential fear came upon every soul. அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு ஆத்மாவை ஒவ்வொரு மனிதனையும் பற்றியது. If you will become steadfast in the doctrines of the apostles and the prophets. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவது உறுதியாக நீங்கள் நானே இப்படி இந்த உறுதி நமக்கு இருக்கும்போது reverential fear will come upon everyone. எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துச்சு. And you know what will happen? என்ன நடந்துச்சு தெரியுமா? Many wonders and signs. அப்போஸ்தலர்களாகிய अनेक அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த மாதிரி நம்ம ஊழியத்துல கர்த்தர் अनेक அற்புதங்கள் God அடையாளங்கள் is saying, I'm bringing signs and wonders. கர்த்தர் சொல்றாரு அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வரேன். God is saying, கர்த்தர் சொல்றாரு. you know the Bible says here, இங்க வேதம் சொல்கிறது were done and performed through the apostles. இங்கே அப்போஸ்தலர்கள் மூலமாக अनेक அற்புதங்களை கர்த்தர் செய்தார். I checked the Hebrew translation. இத நான் எபிரேய மொழியில அதை பார்க்கும்போது this is not apostle there. This is not written as apostles. அங்கே அப்போஸ்தலர்கள் நாங்க எழுதல. It's written there as God's special witnesses and messengers. அதாவது what special witness சாட்சி. ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தவங்க. You know, special ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னவங்க. And his messengers. Yes. God is saying, ஆண்டவர் சொல்றாரு, each and every one of us are his witness and his messengers. இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு செய்தியை தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றவங்க அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறவங்க. And so these signs and wonders will not be done only through the apostles. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் நடைபெறல. But it's every one of you. Every one of you will experience God. எல்லாரும் கர்த்தரை அனுபவிப்பீங்க. The Bible says all who believe, வேதம் சொல்கிறது விசுவாசித்தவர்கள் எல்லாரும் they rely on Jesus and they were united. அவர்கள் ஒருமித்து சகலத்தையும் and they had everything in common. சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். And you know what? என்ன நடந்துச்சு தெரியுமா? When you do this continuously, இதை நீங்க தொடர்ச்சியாக நீங்க செய்யும்போது the result of Pentecostal love in action. இந்த பெந்தெகோஸ்தினுடைய அந்த அன்பு அது நடைமுறைக்கு வருது பாருங்க. When they do that, அவங்க செய்யும்போது they continue daily, they did everything. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் praising God and having favor in the people. அனுதினமும் தரித்து அவங்க எல்லாரும் ஜனங்ககிட்ட நல்ல பேர் பெற்றாங்க. Manifest the love of Jesus, the அன்பை நீங்க வெளிப்படுத்துவதா இருக்கும்போது God said you will have favor with all the people. அதை செய்யும்போது என்ன இருக்குன்னா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தாங்க. And this is the best part. இதுதான் அந்த சொல்லப்படுகிற சிறந்த பகுதி. And the Lord added to the church daily who were being saved. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். அதுல சிறந்த பகுதி என்னன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறார். God wants to bring increase in our church. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையில பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். Those who love people of God.
அன்பை பின்பற்றுங்க தேவ பிள்ளைகளே. And God says, ஆண்டவர் சொல்றாரு, I want this fire இந்த நெருப்பு to be impregnated within you. உனக்குள்ள இன்னைக்கு நீ வந்து ஒரு கற்பம், அதாவது கற்பம் தரித்துக் கொள்ள And வேண்டும். He wants the servants of God, people who are hungry for the word of God, தேவ வார்த்தைக்காக யாரு தாகமா இருக்கிறீங்களோ to come before His presence தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி நீங்க வாங்க. and be filled with His fire. அந்த அக்கினினால நிரப்பப்படுங்க. God wants to purify you, refine you. ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். He wants you to come in His presence. தேவ பிரசன்னத்துக்கு நீ வரும்போது He wants you to become right before Him. அவருக்கு முன்னாடி நீதியாக நீங்க வாங்க. Those who want to become a revival carrier or revival influencer, நான் எழுப்புதலுக்கு பங்குள்ளவனாக இருக்கணும், எழுப்புதல்ல கர்த்தர் ஒரு தாகத்தை என் மூலமாக ஏற்படுத்தணும்னு அப்படிப்பட்ட ஆளா நீங்க வந்தீங்கன்னா you must avoid these three things. இந்த மூன்று காரியத்தை உங்க வாழ்க்கையை விட்டு தள்ளி போட்டுருங்க. That will be an hindrance to a revival. இது எழுப்புதலுக்கு ஒரு தடையாக வரும். Pride and personal glory or identity. பெருமை மற்றும் சுயத்தை எனக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் எடுத்து The போட்டுருங்க. Bible says God resists the pride, the proud, and ஆண்டவர் gives grace to the பெருமையுள்ளவனுக்கு humble. எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். Number 2, manipulation and self-control. இரண்டாவது வந்து சத்தியத்தை தவறாக பொய்ய உண்மையை மாதிரி பேசுறது, அதாவது வசனத்தை தங்களுக்கென்று பயன்படுத்தி கொடுக்கிறது. Number 3, மூன்றாவது காரியம் unforgiveness, unreconciliation. கீழ்ப்படியாமை, அதாவது சபை போதகர்கள் தலைவர்களுக்கு நடுவில் காணப்படுகிற விட்டு கொடுக்க முடியாது, மன்னிக்க முடியாத காரியங்கள். And God says 7 things that people must do, pastors must do, believers, leaders must do. இந்த 7 காரியங்கள் சபை ஊழியர்கள் விசுவாசிகள் செய்யணும். Oh, number 3. Now, first 3 is முதல் 3 காரியம் என்ன? unified repentance among pastors. அதாவது ஒரு மனதுக்குள்ளாக சபை வரும் போதகர்கள் அவர்கள் அந்த ஒரு மனதுக்காக அவர்கள் மனம் திரும்ப Breaking the spirit of competition. ஒருவர் சபை போட்டி பொறாமையை அவர்கள் உடைக்க வேண்டும். Apostolic prayer, building apostolic prayer altar in the cities. அதாவது பட்டணங்கள்ல அங்கங்க ஜெப நடைகளை ஏற்படுத்தி அங்கங்க ஒரு ஜெப பலிபீடங்களை கட்ட வேண்டும். Pray. ஒவ்வொரு இடத்துல கூடி Tell every family to come together, pray. குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த இடங்கள்ல குடும்பங்கள்ல போய் ஒரு பலிபீடத்தை கட்டி Bless your city. உங்க பட்டணத்தை ஆசீர்வதித்து Tell God, come and take control. ஆண்டவரே எங்க பட்டணத்தை வந்து ஆளுகை செய்யுங்க. Come and intervene, Lord. எங்க பட்டணத்திலே தலையிடுங்க. Let everyone in our city experience your love, your power. ஆண்டவரே எங்க பட்டணத்திலே உங்க வல்லமை அன்பு வெளிப்படணும்னு ஜெபம் Number 4, அந்த காரியம் recommit to the word of God and the sound of அதாவது prayer. தேவனுடைய வார்த்தைக்கும் அந்த தெரிந்த உபதேசத்துக்கும் மறுபடியும் உங்களை அர்ப்பணிங்க. God wants us to restructure our foundations of our belief and our faith. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மீண்டும் மறுசீரமைக்க இருக்கிறார். God wants us to have bold proclamation of the gospel. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை தைரியமா நீங்க பிரசங்கிக்கணும். God wants us to activate the kingdom fivefold ministry. ஐவகையான ஊழியத்தை நீங்க சபைக்குள்ள மீண்டும் கொண்டு வாங்க. God wants you to come as a church, come as the servants of God together. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்க எல்லாரும் ஒன்று கூட வேண்டும். Unite with your gifts, your talents, your potential for the glory of God. ஞானம், வரங்கள், வல்லமைகளை தேவ ராஜ்யத்துக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க. Number 7, ஏழாவது காரியம், God wants us to seek for the baptism and the power of the Holy Spirit afresh, anew in everybody's life. அதாவது Seek for the baptism of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக and the மீண்டும் power of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை Lord, to experience afresh, anew in your life. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அது புதிய விதமான நிரப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். God wants to fill us. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நிரப்ப வேண்டும். You know, something that I always say. இதை நான் எப்போதும் சொல்லுவேன். Arise and shine. எழும்பி பிரகாசி. Arise எழும்பு என்று சொல்லும்போது means kumi. குமி என்று எபிரேய வார்த்தை. Shine means glory. பிரகாசி என்ற வார்த்தைக்கு ஒளி என்று அர்த்தம். And God is telling us to arise and shine. ஆண்டவர் எழும்பி பிரகாசின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, The word arise, எழும்பு என்ற வார்த்தைக்கு kumi. குமி என்று அர்த்தம். And kumi means குமி என்ற வார்த்தைக்கு arise to face the உன்னுடைய enemy. சத்துருவை சந்திக்க எழும்பு. Arise to rest in the Lord. You must lean upon God. தேவனை சார்ந்து கொள்வதற்கு நீ எழுந்திரு. Arise and put it
to work or to action. உன்னுடைய செய்கையை செய்வதற்கு நீ எழுந்திரு. Arise with endurance. எல்லாவற்றையும் சகிப்பதற்கு எழும்பு. Arise, பிரச்சனைகளை சகிப்பதற்கு எழுந்திரு. take charge of position yourself. உனக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு நீ எழுந்திரு. So we are thinking when God says arise, you just arise. நம்ம எழுந்திருன்னு சொல்லும்போது எழும்புன்னு சொல்லும்போது ஏதோ கர்த்தர் நம்மளை எழும்ப சொல்றாரு நம்ம நினைச்சுக்கிறோம். But the Hebrew word says so deep meaning. இந்த எபிரேய வார்த்தை ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. He said arise to face your enemy. உன் சத்துருவை எதிர்க்க எழும்பு. Arise to trust and rest in the Lord. தேவனுக்குள்ளாக சார்ந்து கொள்வதற்கு எழுந்திரு. Arise and put your work into action. உன்னுடைய செய்கைகள் வேலைகளை செயல்படுத்துவதற்கு எழுந்திரு. Arise and take endurance. எழும்பி எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள எழுந்திரு. Arise and position yourself. Tell the devil I am in charge. உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்து நான் ஸ்தானாதிபதி, நான் அந்த வேலைக்கு ஆளுவோம். சத்துருவை பார்த்து சவால் விட எழுந்திரு. Amen. ஆமென். We must arise in God. தேவனுக்குள்ளாக எழும்பு. You know, whenever we read the Bible, arise, we are thinking it lightly. எழும்புன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். But God is wanting us to arise in full capacity. ஒரு முழு பலத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து வந்து கற்றுக்கொள்கிறோம். The word kumi, பூமி என்ற வார்த்தை, ஒரி என்ற வார்த்தை it means glow with the light. வெளிச்சத்தை கொடு, பிரகாசமாக பிரகாசித்து கொடு. Make bright everything around you. உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாத்தையும் நீ வெளிச்சத்தை கொடு. Radiate, saturate, celebrate. இது வந்து ஒரு வெற்றியை கொண்டாடுறது. இந்த வெளிச்சத்தை பிரகடனப்படுத்து. To stand out. To stand out. Become outstanding. நீ வந்து ஒரு வெளிப்புறமாக எல்லாரும் முன்பாக காட்சியாக கொடு. To become imminent, it means you cannot go dark at all. It will be continuously நீ burning. வந்து இருளே ஆக மாட்ட. உன்னுடைய வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசிக்கிட்டே இருக்கும். And God is telling us, ஆண்டவர் சொல்றாரு, if you will arise and shine, நீ எழும்பி பிரகாசிக்கும் போது the light of Christ, the knowledge of God, the truth கிறிஸ்துவினுடைய of Christ வெளிச்சம், that is கர்த்தருடைய within you, ஞானம், கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம், His light that is within you will come. உனக்குள்ளாக இருக்கிற அவருடைய வெளிச்சம் வெளிப்பட ஆரம்பிக்கும். Oh, it's not His light coming from heaven upon you, it's your light coming out of you. ஐயா, அவருடைய வெளிச்சம் பரலோகத்திலிருந்து வருது. ஓ வெளிச்சம் அவருக்காக பிரகாசிக்கும் போது, Then when your light comes, ஓ வெளிச்சம் உனக்குள்ளாக இந்த வெளிச்சம் ஒன்று வரும்போது, then the glory of God will rise upon அப்போ you. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க ஆரம்பிக்கும். And then the Bible அப்புறம் says, வேதம் சொல்லுது, darkness will cover the earth. கால்கள் அது Deep darkness over the மூடும், people. ஜனங்களை மூடும். But the Lord will rise over you. கர்த்தர் உன் மேல உதிப்பார். No power of the enemy can touch you when you பிசாசுடைய are rising and எந்த shining for God. வல்லமையும் உன்னை தொட முடியாது. நீ எழுப்பி And then the பிரகாசிக்க. Bible says, வேதம் சொல்கிறது, the glory of the Lord தேவ மகிமை will be seen upon you. உன் மூலமாக வெளியிறங்க பார்க்கப்படும். They cannot see you properly because the glory of God will cover you. உன்னை பார்க்கறவங்க உன்னை சரியா பார்க்க முடியாது. இப்ப என்ன தேவ மகிமை உன் மேல நிரம்பும். மகிமையை You know, the பார்க்கணும். people of Israel complained to Moses, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு you are சொன்னாங்க, telling us to do this, do that. You are telling us to do this and do நீ that. இதை செய் அதை செய்ன்னு சொல்றீங்க. How do we know it's from God? இது கர்த்தர் தான் சொல்றாரு. எங்களுக்கு எப்படி தெரியும்? And he's telling to them, are you sure you want to listen from நீ God? ஆண்டவர்ட்ட இருந்து கேட்க விரும்புறியா? And so he said, come, I will show you. வா நான் உனக்கு காண்பிக்கிறேன். And so they are coming to Sinai. சீனாய் மலைக்கிட்ட வராங்க. And Moses is coming down மோசே அந்த சீனாய் மலையில இருந்து இறங்கி வராரு பாருங்க. because he was with God. அவன் தேவனோடு இருந்தனால The presence of God was all over him. மகிமையாக பிரகாசிக்க And ஆரம்பிச்சான். when he's coming to the people, அவன் ஜனங்க கிட்ட வரும்போது the people are so afraid of மோசே Moses பார்த்து இப்ப பயப்படுறான். because the people are afraid of Moses. மோசே Moses பார்த்து ஜனங்கள் பயப்படுறாங்க. And because his whole face is full of the glory. அவன் முகமே மகிமையாக And பிரகாசிக்கிறது. the people is telling Moses, please cover your face. முகத்தை முக்காடு போட்டுக்கோ. Cover your face. உன் முகத்தை பார்க்க முடியல. And Moses covered. மோசே முக்காடு இட்டுட்டாரு. The moment he covered, the glory left. அவங்களால அந்த அவர் முக்காடு போடும்போது அந்த மகிமை போயிடுச்சு. When God is manifesting to you, கர்த்தர் உன் மூலமாக மகிமை வெளிப்படுத்துறாருன்னா don't demean the manifestation of God because of the மகிமையை voice of the மூடிச்சு. people. ஜனங்க சொல்றாங்கன்றதுக்காக அந்த மகிமையை மூடிடாதீங்க. If he was with the glory, people would have repented and come back to God. அவன் தேவ மகிமையில இருந்திருந்தா ஜனங்க மனம் திரும்பி அந்த மகிமைக்கு வந்திருக்கணும். When the glory of God comes upon you, தேவ மகிமை உலகுல வரும்போது don't hide his glory in
front of people. ஜனங்களுக்கு முன்னாடி அதை Sometimes ஜனங்களுக்காக அதை மறைச்சினாங்க. just because of the sake of the people, ஜனங்களுடைய நன்மைக்காக he covered himself. அவன் ஐயோ இந்த மகிமை அவங்க பார்க்க முடியல, அவன் மகிமையை அவனே குறைச்சினான். Don't reduce your standard for the sake of the people. ஜனங்களுக்காக உங்க தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க, நீங்க மகிமையா பிரகாசிங்க. God wants you to be lifted up. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். Amen. Amen. Wonderful word. அருமையான How are you blessed, people of God? Yes. எப்படி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அந்த வார்த்தையில? Last word I have finished இந்த now. வார்த்தையோட நான் முடிக்கிறேன். Exodus chapter 33. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல The Bible says, பைபிள் சொல்லுது, Moses is saying to மோசேஸ் God, சொல்றாரு ஆண்டவர்ட்ட, God, ஆண்டவரே I pray நான் ஜெபிக்கிறேன், that I found grace in your உங்க sight. கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. This must be our prayer. இது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். God, I pray that I may have favor in your sight, ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. so that you will show me your way, Lord. ஆண்டவரே அந்த தயவு கிடைக்கணும், அது மாத்திரம் இல்ல, தயவுல இருந்து உங்க வழிகளை எனக்கு காண்பிக்கணும் We ஆண்டவரே. need direction today. ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு எந்த பாதையில போகணும் தெரியல, எங்களுக்கு பாதை காட்டுங்க Many ஆண்டவரே. people today they are lost because they do not know where to go. What's the direction they should இன்னைக்கு go? நிறைய பேர் தொலைச்சு போயிட்டாங்க, ஏன்னா எந்த வழியில நடக்குது தெரியல, அவங்களுக்கு பாதை காட்டுறது யாரும் இல்ல. He's telling that I may know you and I may find grace in your sight. ஆண்டவரே நான் உம்மை அறியணும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. And then he says a powerful statement. இங்க ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. He says, God, ஆண்டவரே consider this nation as your people. ஆண்டவரே நாங்கள் எங்கள் எதனால விஷயத்தை நீங்க எங்க கூட இருக்கனால தான் ஆண்டவரே எங்களையும் உங்க ஜனங்களாக நினைச்சுக்கோங்க. Even though we have sinned against you, ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதாக பாவிகளாக இருந்தாலும், even though we are weak, நாங்கள் பலவீனனாக இருந்தாலும், even though our numbers are small, ஆண்டவரே நாங்கள் எண்ணிக்கையில குறைவுள்ளவர்களாக but இருந்தாலும், Lord, ஆண்டவரே consider us as your nation. இந்த ஜனத்தை உங்க பிள்ளைகளாக நம்ம ஏத்துக்கோங்கப்பா. Consider us as your people. உங்க ஜனங்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. Consider us, Pattaviram, as your people, ஆண்டவரே, Lord. இந்த பட்டாபிராமில் இருக்கிற மக்கள் உங்க ஜனங்கப்பா, உம்முடைய ஜனம் என்று எங்களை நினைத்தருளுங்க Consider ஆண்டவரே. every one of us who is in Tamil Nadu as your ஆண்டவரே, people, இந்த Lord. ஜாதி உம்முடைய ஜனங்கள், இந்த தமிழ்நாடு பாண்டி ஆண்டவரே, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் உம்முடைய ஜனங்களாக நீங்க நினைத்தருளுங்க ஆண்டவரே. Consider this nation, India, as your people, Lord. இந்தியாவில் இருக்கிற இவங்க உங்க ஜனங்கப்பா. If you will come with this prayer, இந்த ஜெபத்தோடு நீங்க வருவீங்கன்னா, you know what God answered Moses? அந்த மோசேக்கு என்ன கொடுத்தா தெரியுமா பதில்? He said to Moses, அந்த மோசேக்கு சொல்றாரு, my presence, என் சமூகம், my coward, my glory என் மகிமை will go with you. நான் கூட வருவேன் ஆண்டவர் சொன்னாரு. God is saying, my glory will go with Pattaviram. ஆண்டவர் என் மகிமை பட்டாபிராம்ல வரும். My glory will go with your family. உன் குடும்பத்தோட என் மகிமை வரும். My glory will come upon Tamil Nadu. என் மகிமை தமிழ்நாடு மேல My இறங்கி வரும். glory will come upon India. என் மகிமை இந்தியாவுல இறங்கி வரும். God said, my glory will go. நீ சொன்னாரு, என் மகிமை உனக்கு When the glory of God goes before you, no one will be able to stop you. தேவ மகிமை அப்படியே எழுதிக்கலாமா ஜெபத்துல? தேவ மகிமை உங்களுக்கு முன்னாடி கடந்து போச்சுன்னா எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can stop you, says God. எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can stop you, says God. எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த No முடியாது. power of the enemy can stop you, says God. எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை தடுத்து நிறுத்த I முடியாது. will do the impossible for you, says God. அசாத்தியங்களை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. I will go before you. அதுக்கு முன்னாடி நான் கடந்து போவேன். And then he says, கர்த்தர் சொல்றாரு, and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you peace. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். No power of the enemy can stop பிசாசினுடைய you. எந்த வல்லமையும் உன்னை தடுக்க முடியாது. Let us come together நம்ம எல்லாரும் இந்த ஜெபத்துல ஒன்று கூடுவோமா? and come together with a prayer, with a voice of crying before God. தேவ சமூகத்துல நம்முடைய பட்டணத்துக்காக, தேசத்துக்காக கண்டறிகிற ஒரு நேரத்தை கொஞ்ச நேரம் நம்ம முடிக்க போகிறோம். ஒரு உண்மையான இருதயத்தோடு நம்ம வருவோமா? Let us come before God for Pattaviram, for Chennai, for Tamil Nadu, for India. பட்டாபிராமுக்காக, சென்னைக்காக, இந்தியாவுக்காக, நம்ம தேவ சமூகத்துல தமிழ்நாட்டுக்காக வருவோமா? Oh, let us lift up Jesus in this place. இந்த பகுதியில நீங்க இயேசுவை உயர்த்தினா இயேசு இங்க இறங்கி Let வருவார். the power of God come, Lord. ஓ தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. Oh, come and intervene in your life, in our lives. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க தலையிடுங்கப்பா. Let heaven intervene in our lives. பரலோகம் எங்க வாழ்க்கையில தலையிடணும்.
let the power of God come upon our lives. தேவ மகிமை உங்க வாழ்க்கையில தலையிடுவதாக. Let the power of the Holy Spirit come upon our lives. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தலையிடுவதாக. Let the power of the resurrection Christ come upon our lives. இந்த கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தலையிடுவதாக. Oh, let the power of the Pentecost come upon our lives. பெந்தேகோஸ்துடைய வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்கி வருவதாக. Let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let us say this aloud. எல்லாரும் சத்தமா சொல்லுமா? Let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your glory come. சொல்லுங்க, உங்களுடைய மகிமை வரட்டும். Let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. I want you to think about the place you are in, where God has kept you. நீங்க எந்த பகுதியில வாழ்றீங்களோ அந்த இடத்தை உங்க மனக்கண்ணு கொண்டு வாங்க. And I want you to say, let your glory come in that place. Let your glory come in Pattalira. நீங்க வசிக்கிற ஊரு பேரை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே பாண்டிச்சேரியில உங்களுக்கு ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. Let your glory come in மகிமை New York, பாண்டிச்சேரியில Lord. வரட்டும் ஆண்டவரே. Let your glory உம்முடைய come in சித்தம் Chennai, Lord. பாண்டிச்சேரியில Let வரட்டும். your glory come in ஆண்டவரே Kanyakumari. வந்தவாசியில உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். Let your glory come. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். Let your glory come. Let your kingdom come. Let your will be done. ஆண்டவரே தமிழ்நாட்டுல இந்தியாவுல சொல்லுங்க, உங்க ராஜ்யம் வருவதாக. Let your kingdom மகிமை come. வெளிப்படுவதாக. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. God says, அது சொன்னாரே, when the glory of God comes upon தேவ you, மகிமை உன் மேல வரும்போது God's divine favor will come. தெய்வீக ஆண்டவருடைய தெய்வீக கிருபை உனக்கு கொடுப்பார். God will give you access to divine mysteries of the kingdom of God. தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். God will empower you with authority and the manifestation of His power. அவருடைய வல்லமையினுடைய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். God will give you unshakable peace and அசைக்க joy. முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். And God will install for you eternal rewards. கர்த்தர் உனக்கு ஒரு நித்திய பரிசை உனக்கு கொடுப்பார். Amen. This will become your portion, people of God. தேவ பிள்ளைகளே, இது உங்களுடைய பங்காக மாறுங்க. Let us come before His நீ presence. தேவ பிரசன்னத்துக்குள்ள வருமா? And let us say, God, you come, you take control, Lord. கரங்களை ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Lord, we thank you and we give you glory. உம்முடைய மகிமை செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனை Let your மகிமைப்படுத்துவோம். power, let your ministry,
I just want you to look at this. இதை நீங்க கொஞ்சம் பாருங்க. Both of these look the same. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? Look the same. Yes. No difference. Yes. Yes. எதனா வித்தியாசம் இருக்கா? But you see, the moment I press, இதை நான் அழுத்தும் போது one got light, ஒண்ணுதுல வெளிச்சம் இருக்கு, one has no light. ஒண்ணுதுல வெளிச்சம் இல்லை. Sometimes we are like that. சில நேரத்துல நம்மளும் அப்படிதான். We are exactly the same, பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், but we are not able to reflect. ஆனா நம்ம வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியல. So when I'm looking at this, நான் இதை பார்க்கும்போது the battery is not connected to the power. இதுல பேட்டரி வந்து அது சார்ஜ் பண்ணாம இருக்குது. And sometimes we are not connected to the Holy Spirit. நம்ம பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அந்த வல்லமையை We are not பெற்றுக்கொள்ளாதனால, empowered by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நம்ம பலப்படுத்தாத We cannot do பண்றதுனால this with our own strength. நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம செய்ய முடியாது. But when I put the battery together, நான் when you மறுபடியும் are charging your spirit man, நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை நான் சார்ஜ் பண்ணும்போது, and then when you press yourself, when you reflect, நீங்க மறுபடியும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எழும்பும்போது you are able to shine. நீங்க மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. It's a simple illustration, இது ஒரு சாதாரணமான ஒரு பகிர்ந்தளிப்பு தான். but this is something that is important that we must learn. இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். God wants us to reflect நம்ம பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். the love of Jesus தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம and bring பிரதிபலிக்கணும். a change to the community, says God. நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். This community needs us, says God. நம்முடைய சமுதாயம் நமக்காக காத்திருக்கிறது. The place that we are living needs Jesus. நம்ம வாழ்கிற பகுதிக்கு இயேசு தேவை. Our nation needs Jesus. நம்முடைய தேசத்துக்கு இயேசு தேவை. And let us lift up Jesus. இயேசு நம்ம உயர்த்த போகிறோம்.